சோழ புதையலும் இரத்தமும் என்கிற இந்த ஆடியோ புத்தகம் வரலாற்று பின்னணியும் தற்போதைய காலத்து கிரைம் சஸ்பென்ஸ் பாணியும் இணைந்த மிகச் சிறந்த விறுவிறுப்பான கதைக்களம். கிபி 1025 தொடங்கி 2026 முடியும் இந்த கதையின் ஆசிரியர் செந்தில்குமார். இந்த கதையை நீங்கள் கேட்கும் முன்பு இதுவரை நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இந்த கதையை எங்கிருந்து எந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை அறிய ஆவலாய் உள்ளேன். எனவே மறக்காமல் அதை காமெண்டில் குறிப்பிடுங்கள். தொடர்ந்து கதைக்கு செல்வோம். அத்தியாயம் 1. கிபி 1025. கடலின் மேல் படர்ந்த நிழல். அடிவானம் செம்பட்டு உடுத்தியது போல குருதி நிறத்தில் காட்சியளித்தது. அரபிக்கடலின் அலைகள் வழக்கத்திற்கு மாறான ஒரு கனத்தோடு கரையை நோக்கி அல்ல, மாறாக தமிழகத்தின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தன. கடலின் உப்புக்காற்று அசுர வேகத்தில் வீசியது. அந்த பெருங்கடலின் மார்பின் மீது கம்பீரமாக மிதந்து வந்து கொண்டிருந்தன முதலாம் இராஜேந்திர சோழனின் பெருமை மிக கடற்படை பிரிவின் 3 பிரம்மாண்டமான போர்க்கப்பல்கள். கிழக்காசியாவின் பெரும் பேரரசான ஸ்ரீ விஜயத்தின் மீது தொடுக்கப்பட்ட கடற்போர் முடிந்து சோழர்களின் கொடி விண்ணளவிற்கு பறந்து கொண்டிருந்த காலம் அது. கடாரம் கொண்ட கோப்பரகேசரி வர்மனான ராஜேந்திர சோழனின் ஆணைப்படி கடல் கடந்து சென்று அந்நாட்டின் செருக்கை அடக்கி சோழ வீரத்தின் அடையாளமாக பெரும் செல்வங்களை சுமந்து கொண்டு தமிழகம் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தன அந்த கலங்கள். முன்னால் சென்ற முதன்மை கப்பலான சமுத்திர வீரன் என்ற பெரும் நாவாயின் முகப்பில் சோழ பேரரசின் இருதலை புலிச்சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி காற்றில் திமிரி பறந்தது. அந்த கப்பலின் தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தான் இராஜேந்திர சோழனின் நம்பிக்கைக்குரிய தளபதிகளில் ஒருவனான வீரபத்திரன். அவனது முகம் போர்க்களத்து வடுக்களாலும் கடல் உப்பு காற்றினாலும் செதுக்கப்பட்டது போல கடுமையானதாக இருந்தது. அவனது கைகள் இடையில் இருந்த வாளின் கைப்பிடியை இறுக்கமாக பற்றியிருந்தன. அவனது கண்கள் கடலின் பரப்பை துடைப்பது போல நோட்டமிட்டுக் கொண்டிருந்தன. ஏனெனில் அவர்கள் சாதாரணமாக திரும்பவில்லை. சோழ நாட்டின் அடுத்த பல தலைமுறைகளின் பொருளாதாரத்தையே மாற்றி எழுதக்கூடிய அளவிட முடியாத மாபெரும் பொக்கிஷம் அந்த கப்பல்களின் அடித்தளத்தில் உறங்கிக் கொண்டிருந்தது. சமுத்திர வீரன் கப்பலின் ஆழமான அடித்தள அறை கடுமையான சோழ காவலாளிகளால் இரவும் பகலும் பாதுகாக்கப்பட்டது. அந்த இருண்ட அறையின் உள்ளே ஏற்றப்பட்டிருந்த சில பந்தங்களின் வெளிச்சத்தில் அங்கே குவிக்கப்பட்டிருந்த செல்வங்கள் ஒளியை கக்கின. ஸ்ரீ விஜய மன்னனின் அந்த புறத்திலிருந்தும் அந்நாட்டின் முதன்மை கோட்டைகளில் இருந்தும் கைப்பற்றப்பட்ட தங்க விக்கிரகங்கள் அங்கே அடுக்கப்பட்டிருந்தன. மனித உயரத்திற்கு தூய்மையான தங்கத்தால் வார்ப்பிக்கப்பட்ட புத்தர் சிலைகள், சோழர்களின் பேராற்றலை உலகிற்கு பறைசாற்றும் வகையில் கொண்டு வரப்பட்ட அரச முத்திரைகள், தூய நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட மகுடங்கள் என அந்த அறையே ஒரு தங்க கடலாக காட்சியளித்தது. ஒரு மரப்பெட்டியின் உள்ளே கலிங்க மற்றும் கடார நாட்டு தரகு வணிகரிடமிருந்து திரட்டப்பட்ட நூற்றுக்கணக்கான வைரங்களும் புறாவின் இரத்தம் போன்ற அடர் சிவப்பு நிறக்குருதி மாணிக்கங்களும் கொட்டி கிடந்தன. அந்த பெட்டிகளின் மீது பூஜப்படை காவல் காப்பது போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. சோழ பேரரசின் கருவூலத்திற்கு செல்ல வேண்டிய இந்த செல்வங்களின் மதிப்பு அக்காலத்து கணக்குப்படி பல கோடி பொற்காசுகளாகும். தளபதி, இன்னும் 3 நாட்களில் நாம் சோழ நாட்டின் எல்லையை தொட்டுவிடுவோம். காற்று நமக்கு சாதகமாகவே வீசுகிறது என்று வீரபத்திரனின் பின்னால் வந்து நின்றான் அவனது துணை காவலாளி இளங்கோ. வீரபத்திரன் பின்னால் திரும்பாமல், காற்று சாதகமாக இருக்கிறது இளங்கோ, ஆனால் கடல் எப்போதும் நமக்கு சாதகமாக இருப்பதில்லை. ஸ்ரீ விஜயத்தில் நாம் பெற்ற வெற்றி பல நாடுகளின் கண்களை உறுத்திக் கொண்டிருக்கும். இந்த செல்வத்தை கைப்பற்ற பல நரிகள் கடலில் காத்து கொண்டிருக்கும் என்றான் எச்சரிக்கையான குரலில். அவன் கூறியது தீர்க்க தரிசனமாக மாறும் என்று இளங்கோ அப்போது நினைத்திருக்கவில்லை. அன்று நள்ளிரவு நிலவு மேக கூட்டங்களுக்குள் மறைந்து கொள்ள அரபிக்கடல் கும்மிருட்டில் மூழ்கியது. கடலின் அலைகள் எழுப்பும் சத்தத்தை தவிர வேறு எந்த ஒலியும் இல்லை. சோழ கப்பல்களில் இருந்த வீரர்கள் சிலர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்க, காவலாளிகள் மட்டும் விழிப்புடன் இருந்தனர். திடீரென்று சமுத்திர வீரன் கப்பலின் இடதுபுறத்தில் ஒரு விசித்திரமான அசைவு தெரிந்தது. பனிமூட்டம் போல படர்ந்திருந்த இருளுக்குள் இருந்து
எந்தவித விளக்குகளோ அல்லது அடையாள கொடிகளோ இல்லாத 3 கருப்பு பாய்மரக் கப்பல்கள் மௌனமாக உருவெடுத்தன. அவை சோழ கப்பல்களை விட அளவில் சிறியவை, ஆனால் மிக அதிவேகமாக நகரக்கூடியவை. எதிரிகள், கடல் கொள்ளையர்கள் என்று கப்பலின் உச்சியிலிருந்த காவலாளி அலறினான். ஆனால் அவனது அலறல் முழுமையாக முடிவதற்குள் இருளுக்குள் இருந்து பாய்ந்து வந்த ஒரு கூர்மையான அம்பு அவனது தொண்டையை துடைத்தது. அவன் இரத்த வெள்ளத்தில் கடலுக்குள் விழுந்தான். அடுத்த சில நொடிகள் சோழ கப்பல்களின் மீது எரியும் அம்பு மழைகளும் கயிறுகளால் கட்டப்பட்ட இரும்பு முட்களும் வந்து விழுந்தன. கருப்பு ஆடையும் முகத்தை முழுமையாக மறைக்கும் கோரமான முகமூடிகளையும் அணிந்த நூற்றுக்கணக்கான கடற்கொள்ளையர்கள் சோழ கப்பல்களுக்குள் பாய்ந்தனர். அவர்களின் கைகளில் வளைந்த அரேபிய வாள்களும் நஞ்சு தடவிய குறுகிய கத்திகளும் இருந்தன. அவர்கள் எவ்வித கருணையுமின்றி சோழ காவலாளிகளை வெட்டிச் சாய்க்கத் தொடங்கினர். தூக்கத்தில் இருந்து திடுக்கிட்டு எழுந்த சோழ வீரர்கள் தங்களின் வாள்களை எடுப்பதற்குள் பலரது தலைகள் தரையில் உருண்டன. ஆயுதங்களை எடுங்கள், சோழ மண்ணின் வீரத்தை காட்டுங்கள் என்று சிங்கம் போல கர்ஜித்துக் கொண்டு போர்க்களத்தில் குதித்தான் தளபதி வீரபத்திரன். அவனது நீண்ட வாள் காற்றில் சுழன்ற போது அவனுக்கு முன்னால் நின்ற 3 கொள்ளைகளின் உடல்கள் பாதியாக பிளந்தன. கப்பலின் தளம் முழுவதும் இரத்த ஆறாக மாறியது. சோழ வீரர்கள் தங்களின் அசாத்திய போர்த்திறமையால் கொள்ளையர்களை எதிர்கொண்டனர். ஆனால் கொள்ளையர்கள் மிக திட்டமிட்டு வந்திருந்தனர். அவர்கள் சோழர்களின் 3 கப்பல்களையும் தனித்தனியாக பிரித்து சமுத்திர வீரன் கப்பலை மட்டும் மொத்தமாக சூழ்ந்து கொண்டனர். போரின் நடுவே கொள்ளையர்களின் கூட்டத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான உருவம் முன்னோக்கி வந்தது. அவனது முகமூடிக்கு பின்னால் இருந்த கண்கள் பேராசையாலும் கொடூரத்தாலும் எரிந்தன. அவன்தான் அந்த கொள்ளையர் கூட்டத்தின் தலைவனான கரியன். அவனது உடல் முழுவதும் இரும்பு கவசம் பூட்டப்பட்டிருந்தது. அவனது கையில் இருந்த கனமான கோடரி சோழ வீரர்களின் கேடயங்களை சுக்குநூறாக்கிக் கொண்டிருந்தது. வீரபத்திரன் கரியனை நோக்கி பாய்ந்தான். இரு தலைவர்களுக்கும் இடையே நடுக்கடலில் எரியும் பந்தங்களின் வெளிச்சத்தில் ஒரு பயங்கரமான வாழ்வீச்சு போர் தொடங்கியது. வீரபத்திரனின் வாள் கரியனின் தோள்பட்டையை கிழித்து ரத்தத்தை கொண்டு வர, கரியனின் கோடரி வீரபத்திரனின் நெஞ்சு கவசத்தை தாக்கியது. சோழனின் செல்வத்தை தொட உனக்கு எவ்வளவு துணிச்சல் என்று கத்திக்கொண்டே வீரபத்திரன் கரியனின் முகமூடியை கிழிக்க முயன்றான். ஆனால் அதே நேரத்தில் அவனது பின்னால் இருந்து ஒரு பயங்கரமான வேதனை தாக்கியது. அவன் மெதுவாக திரும்பி பார்த்தான். அவனது நம்பிக்கைக்குரிய துணை காவலாளியான இளங்கோ தன் கையில் இருந்த கத்தியை வீரபத்திரனின் முதுகில் இறக்கியிருந்தான். அவனது கண்கள் துரோகத்தால் மின்னின. இளங்கோ, நீயா என்று ரத்தம் கக்கியபடி கேட்டான் வீரபத்திரன். மன்னிக்கவும் தளபதி, சோழ நாட்டு கருவூலத்தை விட கரியன் எனக்கு தரும் பங்கு அலாதியானது என்று கூறி இளங்கோ கத்தியை உருவினான். வீரபத்திரன் பலத்த காயத்துடன் கப்பலின் தளத்தில் சாய்ந்தான். அவனது கண்கள் இருண்டு கொண்டு வந்த வேளையிலும் சோழ நாட்டின் பெருமை கொள்ளையடிக்கப்படுவதைக் கண்டு அவனது ஆன்மா துடித்தது. தளபதி வீழ்ந்ததைக் கண்ட சோழ வீரர்களின் வீரியம் குறைந்தது. எஞ்சியிருந்த காவலாளிகள் அனைவரும் இரக்கமின்றி கொல்லப்பட்டனர். சமுத்திர வீரன் கப்பல் இப்போது முற்றிலும் கொள்ளையர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. கரியன் உரத்த குரலில் சிரித்துக்கொண்டே கப்பலின் அடித்தள அறையை நோக்கி நடந்தான். கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்த அவனது கூட்டாளிகள் அங்கிருந்த தங்க விக்கிரகங்களையும் வைர மூட்டைகளையும் கண்டு மிரண்டு போயினர். அவர்களின் கண்கள் பேராசையால் விரிந்தன. எடுத்துக் கொள்ளுங்கள், அனைத்தையும் நம் கப்பல்களுக்கு மாற்றுங்கள். ஒரு சிறு துண்டு தங்கம் கூட இந்த சோழ கப்பலில் இருக்கக்கூடாது என்று உத்தரவிட்டான் கரியன். மின்னல் வேகத்தில் சோழர்களின் அளவிட முடியாத பொக்கிஷங்கள் அனைத்தும் கொள்ளையர்களின் கருப்பு கப்பல்களுக்கு மாற்றப்பட்டன. சோழர்களின் பெருமை மிகு சமுத்திர வீரன் கப்பலுக்கு கொள்ளையர்கள் தீ வைத்தனர். எரியும் கப்பலின் வெளிச்சத்தில் கொள்ளையர்களின் கப்பல்கள் பொக்கிஷத்துடன் அங்கிருந்து தப்பித்து சேர நாட்டின் அடர்ந்த மலைக்காடுகளை நோக்கி தங்களின் திசையை திருப்பின. கடலில் எரிந்த தீ 1000 ஆண்டுகள் மறைந்திருக்க போகும் ஒரு பெரும் ரகசியத்தின் தொடக்கமாக அமைந்தது. இராஜேந்திர சோழனின் அந்த இழந்த பொக்கிஷம் காலத்தின் சுவடுகளில் ஒரு இரத்த கரையாக பதியத் தொடங்கியது. அத்தியாயம் 2. சேர நாட்டின் இரத்தக்காடு.
அரபிக்கடலில் எரியூட்டப்பட்ட சோழர் கப்பலின் சாம்பல் அலைகளில் கரைந்து போயிருக்க கருப்பு பாய்மர கப்பல்கள் மேற்கே இருந்த சேர நாட்டின் இன்றைய கேரளா கடற்கரையே ரகசியமாக வந்தடைந்தன. விண்முட்டும் மலைகளும் மனித காலடி படாத அடர்ந்த காடுகளும் நிறைந்த அந்த பகுதி பேராசைக்காரர்களின் ரகசியங்களை மறைத்து வைக்க ஏதுவான ஒரு மாய உலகம் போல காட்சியளித்தது. கடற்கரையின் ஒரு மறைவிடத்தில் கப்பல்களை நிறுத்திய கொள்ளையர் தலைவன் கரியன் தன் கூட்டாளிகளுடன் சேர்ந்து நூற்றுக்கணக்கான பொக்கிஷ பெட்டிகளையும் தங்க விக்கிரகங்களையும் கரையேற்றினான். கடல் கொள்ளையில் தப்பி பிழைத்த 80க்கும் மேற்பட்ட கொடூரமான கொள்ளையர்கள் அந்த பாரமான மரப்பெட்டிகளை தங்கள் தோள்களிலும் உள்ளூர் காடுகளில் இருந்து பிடித்து வரப்பட்ட காட்டுக்குதிரைகளின் மீதும் ஏற்றிக்கொண்டு மலைப்பாதையில் நடக்கத் தொடங்கினர். மேற்கு தொடர்ச்சி மலையின் அந்த பகுதி இரத்தக்காடு என்று உள்ளூர் வேட்டைக்காரர்களால் அழைக்கப்பட்டது. அங்குள்ள மரங்களின் இலைகள் உதிரும்போது ஒருவித சிவப்பு நிற பசை நிலத்தில் விழுந்து மண்ணையே குருதி நிறமாக மாற்றுவதுதான் அதற்கு பெயர் வர காரணம். ஆனால் அன்று அந்த காடு நிஜமான மனித குருதியை சுவைக்க காத்திருந்தது. மழை காலத்து மேகங்கள் திரண்டு வந்து காரிருளை பரப்பி இருக்க மின்னல் கீற்றுகளின் வெளிச்சத்தில் கொள்ளையர்கள் செங்குத்தான மலைப்பாதையில் ஏறிக்கொண்டிருந்தனர். காட்டுப் புதர்களையும் நச்சு பாம்புகளையும் விலக்கிக் கொண்டு கரியன் முன்னால் நடந்து சென்றான். அவனது கையில் இருந்த தீப்பந்தத்தின் வெளிச்சம் அவனது முகமூடிக்கு பின்னால் இருந்த கண்கள் துடிதுடிப்பதை காட்டின. அவனுக்கு சற்று பின்னால் சோழப்படையில் துரோகம் இழைத்துவிட்டு இவர்களோடு இணைந்த இளங்கோ தன் பங்கிற்கு வரப்போகும் செல்வத்தை கணக்கு போட்டபடி ஆவலோடு நடந்து வந்தான். பல மணி நேர கடின பயணத்திற்கு பிறகு விடியற்காலைக்கு முந்தைய அந்த நள்ளிரவு வேளையில் அவர்கள் மலையின் உச்சியில் இருந்த ஒரு பிரம்மாண்டமான குகையின் வாயிலை அடைந்தனர். சுற்றிலும் நூற்றாண்டு காலத்து விழுதுகளும் பாறைகளும் சூழ்ந்திருந்த அந்த விசித்திரமான குகை வெளியுலகிற்கு சற்றும் தெரியாதபடி இயற்கை அமைத்த ஒரு கோட்டை போல இருந்தது. பெட்டிகளை உள்ளே இறக்குங்கள், விடிவதற்குள் அனைத்தும் குகையின் ஆழத்திற்கு செல்ல வேண்டும் என்று கரியன் அதிகார குரலில் கட்டளையிட்டான். கொள்ளையர்கள் மூச்சிறைக்க தங்கச் சிலைகளையும் வைர மூட்டைகளையும் குகையின் உள்ளே கொண்டு சென்றனர். குகையின் உட்பகுதி மிகவும் விசாலமானதாக ஒரு மாளிகையின் தளம் போல இருந்தது. அதன் மைய பகுதியில் இருந்த ஒரு பெரும் பாறை பள்ளத்தில் சோழர்களின் அளவிட முடியாத செல்வங்கள் அனைத்தும் கொட்டி அடுக்கப்பட்டன. பந்தங்களின் வெளிச்சத்தில் அந்த இருண்ட குகை ஜொலித்தது. வேலை முடிந்ததும் கொள்ளையர்கள் அனைவரும் குகையின் தரையில் அமர்ந்து நிம்மதி பெருமூச்சு விட்டனர். அவர்களின் உடல்களில் சோழ வீரர்களுடன் போரிட்டு குத்திய காயங்களின் வடுக்களும் தளர்ச்சியும் தெரிந்தன. ஆனால் புதையலை கண்ட உத்வேகத்தில் அவர்கள் தங்களின் வலிகளை மறந்திருந்தனர். அப்போது கூட்டத்தின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவனான மறவன் என்பவன் முன்னோக்கி வந்து, தலைவா, சோழனின் கடற்படையை வீழ்த்துவிட்டோம். பெரும் செல்வமும் நம் கைகளில் இருக்கிறது. ஒப்பந்தப்படி இந்த செல்வங்களை நமக்குள் சமமாக பிரித்துக் கொள்ளும் நேரம் இதுவல்லவா என்று கேட்டான். அவனது குரலில் பேராசையும் கரியன் மீது லேசான சந்தேகமும் கலந்திருந்தது. கரியன் தன் முகமூடியை கழற்றினான். அவனது உதடுகளில் ஒரு கொடூரமான புன்னகை தவழ்ந்தது. நிச்சயமாக மறவா, இந்த செல்வம் நம் அனைவருக்கும் சொந்தமானதுதான். விடிந்ததும் நாம் சமமாக பிரித்துக் கொள்ளலாம். அதற்கு முன்னால் இந்த மாபெரும் வெற்றியை கொண்டாட வேண்டாமா? நம் கப்பல்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட அரேபிய மதுவை குடியுங்கள் என்று குகையின் மூலையில் இருந்த பெரிய மரப்பீப்பாய்களை காட்டினான். கொள்ளையர்கள் உற்சாகமாக கூச்சலிட்டபடி மது கோப்பைகளை நிரப்பி பருகத் தொடங்கினர். காட்டின் அமைதியை கிழித்துக் கொண்டு அவர்களின் குதூகல குரல்கள் குகைக்குள் எதிரொலித்தன. ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு கொடூர ரகசியம் கரியனின் நெஞ்சுக்குள் உறைந்திருந்தது. கரியன் ஒரு பேராசை பிசாஜு. இந்த அளவிட முடியாத உலக மகா புயலை 80 பேருக்கு பிரித்துக் கொடுப்பதா? அதற்கு அவனுக்கு மனமில்லை. இந்த தங்கம், வைரம் அனைத்தும் தனக்கு மட்டுமே சொந்தமாக வேண்டும். தன் வாழ்நாளின் இறுதி வரை 7 உலகையும் ஆளும் பேரசனாகத்தான் மட்டுமே வாழ வேண்டும் என்று அவன் குகைக்குள் நுழையும் போதே திட்டமிட்டிருந்தான். குகைக்கு வருவதற்கு முன்பே சேர நாட்டின் பழங்குடிகளிடமிருந்து பெறப்பட்ட கருநாகத்தின் குருதி என்று அழைக்கப்படும் அதிபயங்கரமான சுவையற்ற நஞ்சை அந்த மது பீப்பாய்களுக்குள் அவன் கலந்துவிட்டிருந்தான். மதுவை குடிக்காமல் குகையின் ஒரு தூணில் சாய்ந்தபடி அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் கரியன்.
அவனது சதி திட்டத்திற்கு அவனது நம்பிக்கைக்குரிய 2 அடியாட்கள் மட்டுமே உடந்தையாக இருந்தனர். அப்போது சோழ துரோகியான இளங்கோ கரியனின் அருகில் வந்தான். கரியரே, நீ எனக்கு வாக்குறுதி அளித்தபடி சோழ தளபதி வீரபத்திரனின் இடத்தையும் புதையலின் பெரும் பகுதியையும் எனக்கு தர வேண்டும் என்றான் ரகசிய குரலில். அப்படியா இளங்கோ? சோழ நாட்டுக்கே துரோகம் செய்த உனக்கு நான் விசுவாசமாக இருப்பேன் என்று எப்படி நம்பினாய் என்று கரியன் மெதுவான குரலில் கேட்டுக்கொண்டே தன் இடையில் இருந்த கத்தியை மின்னல் வேகத்தில் இளங்கோவின் வயிற்றில் இறக்கினான். இளங்கோவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. துரோகி என்று முனகியபடி வாயில் ரத்தம் வழிய அவன் தரையில் சாய்ந்தான். தன் சொந்த நாட்டுக்குச் செய்த துரோகத்தின் பலனை அவன் அங்கேயே அனுபவித்து குகையின் முதல் சடலமாக மாறினான். அதே நேரத்தில் குகையின் மறுபுறம் பயங்கரம் அரங்கேறத் தொடங்கியது. மதுவை பருகிய கொள்ளையர்கள் ஒவ்வொருவராக தங்களின் தொண்டையை பிடித்துக் கொண்டு அலறத் தொடங்கினர். அவர்களின் வாயில் இருந்தும் மூக்கில் இருந்தும் கருத்த குருதி வெளியேறியது. நஞ்சு, மதுவில் நஞ்சு இருக்கிறது. கரியன் நம்மை ஏமாற்றிவிட்டான் என்று மறவன் உரக்க கத்தினான். அவன் முழுமையாக விஷத்தால் பாதிக்கப்படுவதற்குள் தன் வாளை உருவிக்கொண்டு கரியனை நோக்கி பாய்ந்தான். ஆனால் கரியனின் திட்டம் அத்தோடு முடியவில்லை. குகையின் இருண்ட மூலைகளில் மறைந்திருந்த கரியனின் அடியாட்கள் விஷத்தால் தவித்துக் கொண்டிருந்த மற்ற கொள்ளைகளை தங்களின் வாள்களாலும் கோடரிகளாலும் கொடூரமாக வெட்டிச் சாய்க்கத் தொடங்கினர். குகையே ஒரு கசாப்பு கடை போல மாறியது. பேராசை உந்திய வேகத்தில் விஷத்தின் கொடுமையிலும் சில கொள்ளையர்கள் தங்களின் ஆயுதங்களை எடுத்து பரஸ்பரம் தாக்கிக் கொண்டனர். யார் யாரை சுடுகிறார்கள், யார் யாரை வெட்டுகிறார்கள் என்று தெரியாத அளவிற்கு அங்கு குழப்பமும் இரத்த வெள்ளமும் பெருகியது. பந்தங்கள் கீழே விழுந்து அணைய இருளுக்குள் மரண ஓலங்களும் வாள்கள் மோதும் சத்தமும் மட்டுமே கேட்டன. கரியன் தன் கோடரியை சுழற்றி தன்னை நோக்கி வந்த மறவனின் தலையை துண்டித்தான். இந்த தங்கம் என்னுடையது. சோழனின் சாபம் உங்களை அழிக்கவில்லை, என் பேராசை உங்களை அழிக்கிறது என்று பைத்தியக்காரனை போல கத்தினான். ஆனால் மறவன் சாகும் தருவாயில் தன் கையில் இருந்த நஞ்சு தடவிய சிறிய கத்தியை விசிறி எறிந்திருந்தான். அது கரியனின் கவசமில்லாத கழுத்து பகுதியில் ஆழமாக பாய்ந்தது. கரியன் நிலை குலைந்து பின்வாங்கினான். அவனது உடலுக்குள்ளும் நஞ்சு வேகமாக பரவத் தொடங்கியது. அவனது அடியாட்களும் பிற கொள்ளையர்களின் இறுதி தாக்குதலில் ஏற்கனவே மடிந்து கிடந்தனர். காலை விடிந்தது. இரத்த காட்டின் மரங்களின் இலைகளில் இருந்து சொட்டிய சிவப்பு பசை குகையின் வாசலில் ஓடிக்கொண்டிருந்த மனித ரத்தத்தோடு கலந்தது. காட்டின் பறவைகள் வழக்கம் போல ஒலி எழுப்பத் தொடங்கின. ஆனால் குகைக்குள் நிசப்தம் மட்டுமே நிலவியது. குகையின் உட்புறம் முழுவதும் சடலங்களால் நிரம்பி கிடந்தது. 80க்கும் மேற்பட்ட மாவீரர்களும் கொள்ளையர்களும் தங்களின் பேராசையின் காரணமாக ஒருவரை ஒருவர் கொன்று பிணக்குவியலாக கிடந்தனர். கரியன் தன் கைகளை தங்க விக்கிரகத்தின் மீது வைத்தபடி கண்களை அகல விரித்த நிலையில் உயிரற்று அங்கே சாய்ந்து கிடந்தான். அவனது முகத்தில் மரண பயமும் ஏமாற்றமும் உறைந்திருந்தன. சோழர்களின் அளவிட முடியாத செல்வங்கள் அந்த 80 மனிதர்களின் இரத்த குளத்திற்கு நடுவே எவ்வித சலனமுமின்றி மௌனமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தன. உள்ளே இருந்த சடலங்களும் சோழர்களின் மாபெரும் பொக்கிஷமும் வெளியுலகின் கண்களில் இருந்து முற்றிலும் மறைந்து இருளுக்குள் புதைந்தன. துரோகத்தாலும் பேராசையாலும் எழுதப்பட்ட அந்த 1000 ஆண்டு ரகசியம் அப்படியே உறக்கத்திற்கு சென்றது. சரியாக 2026ஆம் ஆண்டு அந்த பாறையின் கதவுகள் மீண்டும் திறக்கப்படும் வரை. அத்தியாயம் 3 மர்ம ஓலைச்சுவடி. சென்னை பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் மற்றும் வரலாற்று ஆய்வுத்துறையின் இருண்ட குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட அந்த அறைக்குள் பழமையின் வாசனை அடர்ந்திருந்தது. சுற்றிலும் அடுக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான வரலாற்று நூல்கள், உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட கல்வெட்டுகளின் படிவங்கள் மற்றும் உடைந்த மண்பாண்ட சிதறல்களுக்கு நடுவே மேசை விளக்கின் மஞ்சள் வெளிச்சத்தில் ஆழ்ந்திருந்தான் அரும் 30களின் தொடக்கத்தில் இருக்கும் ஒரு துடிப்பான வரலாற்று ஆராய்ச்சியாளன். பழங்கால தமிழ் எழுத்துக்களான வட்டெழுத்து மற்றும் பிராமி எழுத்துக்களை வாசிப்பதில் அவனுக்கு நிகர் அவன்தான் என்று பல்கலைக்கழக வட்டாரத்தில் பேசப்படும். வழக்கமான பேராசிரியர்களைப் போலன்றி வரலாற்றை வெறும் ஏட்டுச் சுரைக்காயாக பார்க்காமல்
அதன் பின்னால் இருக்கும் மர்மங்களையும் சாகசங்களையும் தேடி பயணிப்பது அவனுக்கு பிடித்தமான ஒன்று. அன்று ஜூன் மாதத்து ஒரு மாலை பொழுது ஜன்னலுக்கு வெளியே சென்னையின் பெருமழை இடி முழக்கத்துடன் கொட்டிக் கொண்டிருக்க அருணின் கவனம் முழுவதும் அவனது மேசை மீது விரிந்திருந்த ஒரு மரப்பெட்டியின் மீதே இருந்தது. அந்த பெட்டி சில நாட்களுக்கு முன்பு கேரளாவின் பாலக்காடு எல்லைக்கு அருகில் உள்ள ஒரு பழைய நாயர் குடும்பத்து தரவாட்டின் இடிபாடுகளில் இருந்து கண்டெடுக்கப்பட்டு ஆய்விற்காக பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தது. பல 100 ஆண்டுகள் பழமையான அந்த தேக்கு மரப்பெட்டியின் பூட்டு முற்றிலும் துருப்பிடித்திருந்தது. அருண் தன் கையில் இருந்த பிரத்யேக கருவிகளைக் கொண்டு மிகவும் கவனமாக பூட்டை உடைத்தான். பெட்டியின் மூடியை திறந்தபோது உள்ளே பட்டுத் துணியால் சுற்றப்பட்ட ஒரு நீண்ட உருளை வடிவிலான பொருள் இருந்தது. பட்டுத் துணி காலப்போக்கில் சிதைந்து தொட்டாலே பொடியாகும் நிலையில் இருந்தது. அருண் தன் கைகளில் வெள்ளை நிற கிளவுஸ் அணிந்து கொண்டு உள்ளே இருந்த பொருளை வெளியே எடுத்தான். அது ஒரு பழமையான ஓலைச்சுவடி. காலத்தின் கோலத்தால் ஓலைகளின் ஓரங்கள் கருகி பழுப்பு நிறமாக மாறியிருந்தன. சாதாரணமாக கையாண்டால் கூட ஓலைகள் உடைந்துவிடும் என்பதால் அருண் தன் மூச்சை கூட கட்டுப்படுத்திக் கொண்டு மிக மெதுவாக முதல் ஓலையை பிரித்தான். அதன் மீது எழுத்தாணியால் செதுக்கப்பட்டிருந்த எழுத்துக்களை கண்டதும் அவனது கண்கள் விரிந்தன. அவை சாதாரண தமிழ் எழுத்துக்கள் அல்ல. கிபி 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் காலத்து வட்டெழுத்துக்கள். அருண் தன் கையில் இருந்த பூஜக் கண்ணாடியை எடுத்து விளக்கின் வெளிச்சத்தை கூட்டி முதல் ஓலையில் இருந்த வரிகளை எழுத்து கூட்டி வாசிக்கத் தொடங்கினான். ஸ்வஸ்தி ஸ்ரீ. கடல் சூழ்ந்த உலகாலும் மாமன்னன் இராஜேந்திர சோழ தேவர்க்கு யாண்டு 13வது. கடாரமும் ஸ்ரீ விஜயமும் கைக்கொண்டு மீளும் நாவாய் பெரும்படை. வரிகளை வாசிக்க வாசிக்க அருணின் நெஞ்சுக்கூட்டுக்குள் இதயம் அசுர வேகத்தில் துடிக்கத் தொடங்கியது. இது ஏதோ சாதாரண நிலக்கொடை பற்றியோ அல்லது கோவில் நிவர்த்தி பற்றியோ எழுதப்பட்ட ஓலைச்சுவடி அல்ல. இராஜேந்திர சோழனின் வரலாற்று பக்கங்களில் விடுபட்டு போன ஒரு மாபெரும் கடற்பயணத்தின் ரகசிய அறிக்கை. அடுத்தடுத்த ஓலைகளை அவன் புரட்டினான். அதில் எழுதப்பட்டிருந்த விபரங்கள் அவனது உடம்பில் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தின. ஸ்ரீ விஜயத்து மன்னனின் கருவூலத்து நின்றும் கைக்கொண்ட தூய பசும்பொன் விக்கிரகங்களும் குருதி நிற மாணிக்கங்களும் பேரரசனின் முத்திரையும் சுமந்த சமுத்திர வீரன் நாவாய். அரபிக்கடலின் மையத்தே முகமூடியிட்ட கரியன் எனும் கடற்கொள்ளை பாதகனால் வஞ்சிக்கப்பட்டு கடவுளே என்று அறியாமல் வாய்விட்டு கத்தினான் அருண். வரலாற்று புத்தகங்களில் இராஜேந்திர சோழனின் ஸ்ரீவிஜய படையெடுப்பு முழு வெற்றியாகவே பதியப்பட்டுள்ளது. ஆனால் அந்த படையெடுப்பில் கொண்டு வரப்பட்ட மாபெரும் பொக்கிஷ கப்பல் ஒன்று கொள்ளையடிக்கப்பட்ட அதிர்ச்சி தகவல் இந்த உலகிற்கு இதுவரை தெரியாது. அந்த மர்மத்தைத்தான் இந்த ஓலைச்சுவடி தாங்கி நின்றது. அருண் சோர்வை மறந்து அடுத்தடுத்த ஓலைகளை அதிவேகமாக ஆய்வு செய்யத் தொடங்கினான். அடுத்த ஓலையில் புதையல் எங்கு மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்ற விபரம் வரத் தொடங்கியது. சோழரின் பெரும்பொருளை ஓவிய கொள்ளை கூட்டம் சேர நாட்டின் அடர்ந்த மலைச்சரிவின் வழியே மனித நடமாட்டமற்ற இரத்தக் காட்டின் ஆழத்தில். இரத்தக்காடு. அருண் அந்த பெயரை தன் குறிப்பேட்டில் எழுதி கொண்டான். இன்றைய கேரள காடுகளின் எந்த பகுதி அது என்று அவன் மூளை கணக்கு போடத் தொடங்கியது. ஓலைச்சுவடி தொடர்ந்து விவரித்தது. மலையின் உச்சியில் கதிரவனின் ஒளி நுழையா மாபெரும் குகை ஒன்று உள்ளது. அக்குகையின் மையத்தே பேராற்றல் கொண்ட சோழ தேவனின் செல்வங்கள் யாவும் குவித்து வைக்கப்பட்டு பேராசை உந்திய துரோகத்தால் குகையே குருதி ஆடியது. கரியன் உள்ளிட்ட பாதகர் யாவரும் அங்கே மடிந்து வீழ மாபெரும் பாறை சரிந்து அப்புதையலை தன்னுள் விழுங்கியது. அருண் தன் நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்துக் கொண்டான். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சேர நாட்டு குகைக்குள் நடந்த அந்த கொடூரமான இரத்தக் களரியே அந்த சுவடி அவனது கண் முன்னால் ஒரு திரைப்படத்தை போல காட்டியது. டன் கணக்கிலான தங்கம், வைரம் மற்றும் சோழ பேரரசின் அதிகாரப்பூர்வ அரச முத்திரை என அனைத்தும் இன்னும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் ஏதோ ஒரு குகைக்குள் அப்படியே உறங்கிக் கொண்டிருக்கின்றன. இது மட்டும் வெளியுலகிற்கு தெரிந்தால் இந்திய தொல்லியல் துறையின் வரலாற்றிலேயே மிக மாபெரும் கண்டுபிடிப்பாக இது மாறும். உற்சாகத்தின் உச்சிக்கே சென்ற அருண் அந்த பொக்கிஷம் இருக்கும் துல்லியமான இடத்தை அறிந்து கொள்ளும் ஆவலில் ஓலைச்சுவடியின் இறுதி பகுதியை நோக்கி கை நீட்டினான். அந்த சுவடியின் கடைசி 3 ஓலைகள் ஒரு நூலால் கட்டப்பட்டிருந்தன. ஆனால் அந்த பகுதியை தொட்டபோது அருணின் கைகள் அப்படியே உறைந்தன.
அந்த கடைசி ஓலைகளின் பெரும்பகுதி மிக கொடூரமாக கிழிக்கப்பட்டிருந்தது. யாரோ ஒரு கூர்மையான கத்தியை கொண்டு புயல் இருக்கும் குகையின் துல்லியமான இருப்பிடத்தையும் அட்சரேகை குறிப்புகளையும் விவரிக்கும் அந்த இறுதி பக்கங்களை வெட்டி எடுத்திருப்பது தெளிவாக தெரிந்தது. அருண் பதற்றத்துடன் அந்த சிதைந்த ஓலைகளை பூஜக் கண்ணாடி மூலம் உற்று பார்த்தான். மலையின் நாற்புறமும் சூழ்ந்த 5வது பாறையின் கீழ் குகையின் வாயிலை திறக்கும் ரகசியமாவது. அதற்கு மேல் அங்கு ஒரு எழுத்து கூட இல்லை. எழுத்துக்கள் இருந்த பகுதி கத்தியால் அறுத்தெடுக்கப்பட்டிருந்தது. குகையின் இருப்பிடமும் உள்ளே இருக்கும் ஆபத்தான கண்ணிகளை எப்படி தவிர்ப்பது என்ற விவரமும் அந்த விடுபட்ட பகுதியில்தான் இருந்திருக்க வேண்டும். யார் இதை செய்திருப்பது? எப்போது இது கிழிக்கப்பட்டது? அருணின் மூளையில் கேள்விகள் குறைந்தன. அந்த ஓலைகள் கிழிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகியிருக்கலாம், அல்லது சமீபத்தில் கூட யாராவது அதை எடுத்திருக்கலாம். அந்த ஓலைச்சுவடி கிடைத்த பழைய நாயர் குடும்பத்து மாளிகையில் பேராசிரியராக இருந்த அருணின் வழிகாட்டி ராமச்சந்திரன் சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருந்தார் என்பது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஒருவேளை மீதி பகுதி அவரிடம் இருக்குமோ? மழையின் சத்தம் காதை கிழிக்கும் வகையில் ஒலிக்க அருண் அந்த சிதைந்த ஓலைச்சுவடியையே பார்த்து கொண்டிருந்தான். அவரது சாகச பயணம் இன்னும் தொடங்கவே இல்லை. அதற்குள் ஒரு மாபெரும் முட்டுக்கட்டை விழுந்துவிட்டது. ஆனால் அவனுக்கு தெரியாது, அந்த ஓலைச்சுவடியை திறந்த கணமே அவனது உயிருக்கான மரண கடிகாரமும் ஓடத் தொடங்கிவிட்டது என்பது. அத்தியாயம் 4. நிழல் உலகிற்கு பரவிய ரகசியம். சென்னை பல்கலைக்கழகத்தின் குளிரூட்டப்பட்ட அறைக்குள் அருண் அந்த சிதைந்த ஓலைச்சுவடியை ஆராய்ந்து கொண்டிருந்த அதே வேளையில் அந்த ரகசியத்தின் அதிர்வுகள் சென்னையின் இரு வேறு நிழல் உலக கோட்டைகளை சென்றடைந்திருந்தன. 1000 ஆண்டுகள் பழமையான சோழர் காலத்து மாபெரும் பொக்கிஷமும் அதை பற்றிய அரிய ஓலைச்சுவடியும் தற்போதைய காலத்தில் வெளிச்சத்திற்கு வந்திருக்கும் தகவல் பல்கலைக்கழகத்தின் தட்டச்சு பிரிவிலும் தரவாட்டு வீட்டின் இடிபாடுகளை தோண்டிய உள்ளூர் ஒப்பந்தக்காரர்களின் வட்டாரத்திலும் இருந்த சில நபர்கள் மூலம் கசிந்திருந்தது. வரலாறு என்பது சிலருக்கு கலை மற்றும் பெருமை. ஆனால் பல கோடி மதிப்புள்ள அந்த பழங்கால பொருட்கள் நிழல் உலக வேட்டைக்காரர்களுக்கு வெறும் அலாதியான வியாபாரம் மற்றும் அதிகாரம். அந்த பேராசை பெருங்கடலில் இந்த மாபெரும் புதையலை வேட்டையாட 2 கொடூரமான திமிங்கலங்கள் தங்களின் கூர்மையான பற்களை தீட்டிக் கொண்டு தயாராகின. சென்னையின் கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி கடலை நோக்கியபடி அமைந்திருந்த ஒரு பிரம்மாண்டமான நவீன பண்ணை வீடு. நவீன பாதுகாப்பு கருவிகள், CCTV கேமராக்கள் மற்றும் ஆயுதம் தாங்கிய காவலர்கள் சூழ காட்சியளித்த அந்த ஆடம்பர மாளிகையின் உட்புறம் ஒரு சர்வதேச அருங்காட்சியகம் போல காட்சியளித்தது. அறையின் சுவர்களில் எகிப்திய மம்மிகளின் உடற்காப்பு பெட்டிகள், சோழர் மற்றும் பல்லவர் காலத்து திருடப்பட்ட ஐம்பொன் சிலைகள் மற்றும் பழங்கால ஐரோப்பிய துப்பாக்கிகள் நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருந்தன. அதுதான் பிளா கோப்ரா கடத்தல் கும்பலின் தலைமை பீடம். சர்வதேச அளவில் பழங்கால பொருட்களை கடத்துவதிலும் கள்ளச்சந்தையில் பல 100 கோடிகளுக்கு ஏலம் விடுவதிலும் இந்த நெட்வொர்க் உலக புகழ் பெற்றது. இதன் பின்னணியில் லண்டன், நியூயார்க் மற்றும் துபாய் போன்ற நகரங்களின் பெரும் புள்ளிகள் இருந்தனர். இந்த இந்திய பிரிவின் ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் தன் கையில் வைத்திருந்தவள் நிஷா. 30களின் பிற்பகுதியில் இருந்த நிஷா பார்ப்பதற்கு அதிநவீன கார்ப்பரேட் பெண்மணி போல காட்சியளித்தாள். ஆனால் அவளது அழகிற்கு பின்னால் ஒரு நச்சு பாம்பின் கொடூரம் மறைந்திருந்தது. தன் வியாபாரத்திற்கு தடையாக இருக்கும் எவரையும் இரக்கமின்றி கொள்வதில் அவள் தயங்கியதே இல்லை. அன்று இரவு தன் சொகுசு நாற்காலியில் அமர்ந்து லேப்டாப்பில் ஏதோ ஒரு சர்வதேச ஏல விபரத்தை பார்த்து கொண்டிருந்தாள் நிஷா. அப்போது அவரது நம்பிக்கைக்குரிய வலது கரமான ஆல்பர்ட் அவசரமாக அறைக்குள் நுழைந்தான். மேடம், ஒரு மிகப்பெரிய மீன் சிக்கி இருக்கிறது. நாம் பல வருடங்களாக தேடிக்கொண்டிருந்த ராஜேந்திர சோழனின் இழந்த கடற்படை பொக்கிஷம். அது கட்டுக்கதை அல்ல, நிஜம் என்பதற்கான ஆதாரம் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு வந்திருக்கிறது என்று ஒரு ரகசிய அறிக்கையை நீட்டினான். நிஷா லேப்டாப்பில் இருந்து தன் பார்வையை திருப்பினாள். அவளது கண்கள் ஒரு நாகப்பாம்பின் கண்களைப் போல கூர்மையாக மாறின. விபரமாகச் சொல் ஆல்பர்ட். கேரள எல்லையில் கிடைத்த ஒரு ஓலைச்சுவடியே அருண் என்ற இளம் ஆராய்ச்சியாளன் படித்துக் கொண்டிருக்கிறான். அதில் அரபிக்கடலில் கொள்ளையடிக்கப்பட்ட சோழர் காலத்து டன் கணக்கிலான தங்கம் மற்றும் அரச முத்திரை, சேர நாட்டு
இரத்தக்காடு குகைக்குள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றான் ஆல்பர்ட். நிஷாவின் உதடுகளில் ஒரு வக்கரமான புன்னகை அரும்பியது. இராஜேந்திர சோழனின் அரச முத்திரையா? சர்வதேச கள்ளச்சந்தையில் அதன் மதிப்பு மட்டும் சில 100 மில்லியன்கள் டாலர் இருக்கும். ஆல்பர்ட், அந்த ஓலைச்சுவடியும் அந்த ஆராய்ச்சியாளனும் நமக்கு வேண்டும். நம்முடைய அதிநவீன படைகளை தயார் செய். மலையையும் காட்டையும் துளைத்தாவது அந்த பொக்கிஷம் என் கைக்கு வர வேண்டும். நமக்கு முன்னால் வேறு யாரும் அங்கே செல்லக்கூடாது என்று கட்டளையிட்டாள். அதே நேரத்தில் வட சென்னையின் ஒரு கைவிடப்பட்ட பழைய இரும்பு உருக்காலைக்கு நடுவே இருந்த இருண்ட ரகசிய தங்குதளத்தில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழல் நிலவியது. சுற்றிலும் கள்ளத்துப்பாக்கிகள், போதைப்பொருள் பொட்டலங்கள் மற்றும் இரத்த கரை படிந்த இரும்பு தண்டுகள் சிதறி கிடக்க, அங்கே இந்தியாவின் மிகப்பெரிய குற்றவியல் வலையமைப்புகளில் ஒன்றான ரெட் ஜாக்கல் கும்பலின் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. இந்த கும்பலின் தலைவன் பைரவா. கரடு முரடான உடல்வாகு, நரைத்த தாடி மற்றும் இடது கண்ணில் இருந்த ஒரு பழைய வெட்டுக்காயம் அவனது கொடூரமான பின்னணியை பறைசாற்றின. நிஷாவை போல இவன் கார்ப்பரேட் பாணி கிடையாது. முழுக்க முழுக்க உள்ளூர் ரூடிப்படை, அரசியல் செல்வாக்கு மற்றும் ஆயுத பலத்தை கொண்டு நிழல் உலகை ஆட்டி படைப்பவன். ஆள் கடத்தல், சட்டவிரோத சுரங்கம் மற்றும் கூலிப்படை தொழில் இவனது முக்கிய நெட்வொர்க். அன்று இரவு பைரவா தன் ஆட்களுடன் சேர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த போது அவனது ஆள் ஒருவன் ஓடி வந்து பல்கலைக்கழகத்தில் கசிந்த தகவலை அவனது காதுகளில் ஓதினான். கேட்டதும் பைரவா தன் கையில் இருந்த மது கோப்பையை மேசையில் பலமாக அடித்தான். என்னடா சொல்ற? சோழன் காலத்து புதையலா? டன் கணக்குல தங்கமா? அவனது குரல் குகைக்குள் கர்ஜிப்பது போல இருந்தது. ஆமாண்ணே, அந்த ஓலைச்சுவடிய வச்சு அந்த புதையில் இருக்கிற இடத்தை அந்த பல்கலைக்கழக பையன் கண்டுபிடிச்சிருவான்னு தகவல் வந்திருக்கு என்றான் அவன். பைரவா தன் மீசையை முறுக்கினான். டேய், இந்த வடசென்னை தென்சென்னை மட்டுமில்ல, ஒட்டுமொத்த இந்தியாவோட நிழல் உலகமும் நம்ம ரெட் ஜாக்கல் கட்டுப்பாட்டுலதான் இருக்கணும். அந்த பொக்கிஷம் நம்ம கைக்கு வந்தா நாம தான் அடுத்த கிங் மேக்கர். அந்த பயந்தாங்குழி ஆராய்ச்சியாளனை பிடிங்க. அவன் கிட்ட இருக்கிற சுவடியை பறிங்க. அவன் சொல்லுற இடத்துக்கு நம்ம ஆளுகளை இறக்குங்க என்று உத்தரவிட்டான். அப்போது அவனது கூட்டாளி ஒருவன், அண்ணே, இந்த விஷயம் பிளாக்கோப்ரா நிஷாவுக்கும் தெரிஞ்சிருக்குமே. அவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல ஆட்களை வச்சிருக்காங்களே என்று இழுத்தான். பைரவா கொடூரமாக சிரித்தான். நிஷாவா? அந்த பூனைக்குட்டி கார்ப்பரேட் ஆபீஸ்ல தான் உட்கார்ந்து மிரட்ட முடியும். காடுகளையும் மலைகளையும் பத்தி நம்ம ரெட் ஜாக்கலுக்கு இருக்கிற அக்குவேறு ஆணிவேறு அறிவு அவளுக்கு கிடையாது. அவளையும் தாண்டி அந்த பொக்கிஷத்தை நாம தான் தூக்குறோம். குறுக்கே வடவன் எவனா இருந்தாலும் வெட்டிச் சாய்ங்கடா என்று கத்தினான். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கரியனும் அவனது கூட்டாளிகளும் எந்த பேராசையினால் ஒருவரை ஒருவர் கொன்று மடிந்தார்களோ அதே பேராசை பிசாஜு இப்போது 2026இல் இரு வேறு கொடூர கும்பல்களின் வடிவில் விழித்துக் கொண்டது. ஒருபுறம் அதிநவீன தொழில்நுட்பங்கள், டிரோன்கள் மற்றும் வெளிநாட்டு ஆயுதங்களுடன் களம் இறங்க தயாராகும் பிளாக்கோப்ரா. மறுபுறம் உள்ளூர் காட்டுப் பகுதிகளை பற்றிய அசாத்திய துணிச்சல், கூலிப்படை மற்றும் எதற்கும் துணியும் கொடூரம் கொண்ட ரெட் ஜாக்கல். இரு வேறு வேட்டைக்காரர்கள் ஒரே இரவில் ஒரே இலக்கை நோக்கி தங்களின் வேட்டையை தொடங்கினர். அந்த பொக்கிஷத்தின் சாபம் மீண்டும் தன் ஆட்டத்தை தொடங்க தயாரானது. ஆனால் இந்த 2 வேட்டைக்காரர்களுக்கும் தெரியாது, தங்களின் வேட்டை பொருளாக மாறப்போகும் அந்த பல்கலைக்கழக இளைஞனருன் அவ்வளவு எளிதில் சிக்கக்கூடியவன் அல்ல என்பது. அதே நேரத்தில் அருணின் வீட்டை நோக்கி இரு கும்பலின் வாகனங்களும் இருளுக்குள் அதிவேகமாக நகரத் தொடங்கின. சஸ்பென்ஸ் மற்றும் மரண பயம் கலந்த அந்த பெருவேட்டை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. அத்தியாயம் 5. முதல் கொலை. சென்னை பல்கலைக்கழகத்தின் ஆய்வுக்கூடத்திலிருந்து வெளியேறிய போது நள்ளிரவு 1 மணியை தாண்டியிருந்தது. மழை சற்றே குறைந்திருந்தாலும் காற்றில் ஈரப்பதமும் ஒருவித மர்மமான அமைதியும் கலந்திருந்தன. அருணின் கைகளில் இருந்த தோல் பைக்குள் அந்த சிதைந்த ஓலைச்சுவடியின் பாதுகாக்கப்பட்ட டிஜிட்டல் நகல்களும் அசல் சுவடியின் சில பகுதிகளும் பத்திரமாக இருந்தன. ஆனால் அவனது மூளைக்குள் ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான் ஓடிக்கொண்டிருந்தது.
அந்த ஓலைச்சுவடியின் துண்டிக்கப்பட்ட இறுதிப் பகுதி இங்கே. குகையின் இருப்பிடத்தையும் உள்ளே இருக்கும் ஆபத்தான கண்ணிகளை பற்றியும் விவரிக்கும் அந்த 3 ஓலைகள் யாரால் எப்போது அறுத்தெடுக்கப்பட்டன? இந்த கேள்விக்கு விடை தெரிந்த ஒரே மனிதர் அருணின் வழிகாட்டியும் தமிழக தொல்லியல் துறையின் முன்னாள் இயக்குனருமான பேராசிரியர் ராமச்சந்திரன் மட்டும்தான். அவர்தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு கேரள எல்லையில் உள்ள அந்த பழைய தரவாட்டு மாளிகையில் முதற்கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டவர். அருண் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு அடையாற்றின் ஒதுக்குப்புறமான பகுதியில் அமைந்திருந்த பேராசிரியரின் பழங்காலத்து பங்களாவை நோக்கி விரைந்தான். அந்த பங்களா பெரிய மரங்களுக்கு நடுவே வெளியுலகின் சத்தமே கேட்காத ஒரு தனித்தீவு போல காட்சியளித்தது. பைக்கை நிறுத்திவிட்டு வராந்தாவில் ஏறிய அருணுக்கு ஏதோ ஒரு விசித்திரமான பயம் தொற்றிக் கொண்டது. பேராசிரியரின் வழக்கம் நள்ளிரவில் கூட விழித்திருந்து ஏதேனும் புத்தகங்களை ஆராய்வதுதான். ஆனால் அன்று வீட்டின் பெரும்பாலான விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன. வரவேற்பறையின் கதவு சற்றே திறந்த நிலையில் காற்றில் மெல்ல ஆடிக்கொண்டிருந்தது. சார், ராமச்சந்திரன் சார் என்று மெல்லிய குரலில் அழைத்தபடி அருண் உள்ளே நுழைந்தான். பதில் ஏதும் வரவில்லை. வீட்டின் உள்ளே ஒரு விசித்திரமான வாசனை அடித்தது. அது மழைக்காலத்து ஈர வாசனை அல்ல, மனித உடலிலிருந்து வழியும் குருதியின் உஷ்ண வாசனை. வரவேற்பறையை கடந்து பேராசிரியரின் பிரதான ஆய்வு அறைக்குள் நுழைந்த அருண் அங்கிருந்த காட்சியைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவனது தொண்டை வறண்டு வார்த்தைகள் வராமல் அப்படியே நின்றான். அறையின் சுவர்களில் இருந்த புத்தக அலமாரிகள் அனைத்தும் உடைக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான அரிய புத்தகங்களும் குறிப்புகளும் தரையில் சிதறிக் கிடந்தன. அறையின் மையத்தில் இருந்த பெரிய தேக்கு மர நாற்காலியில் பேராசிரியர் ராமச்சந்திரன் தலை பின்னோக்கிச் சாய்ந்த நிலையில் அமர்ந்திருந்தார். அவரது வெள்ளை நிற குர்தா சட்டை முழுவதும் அடர் சிவப்பு நிற ரத்தத்தால் நனைந்திருந்தது. அவரது தொண்டை பகுதி ஒரு கூர்மையான கத்தியால் மிக கொடூரமாக ஒரே வெட்டில் அறுத்தெடுக்கப்பட்டிருந்தது. அவரது கண்கள் இன்னும் ஏதோ ஒரு பயங்கரத்தை கண்டு மிரண்டது போல அப்படியே திறந்திருந்தன. நாற்காலியின் கீழ்த்தரையில் ரத்தம் உறைந்து ஒரு சிறிய குளம் போல காட்சியளித்தது. சார், சார் என்று அலறியபடி அருண் முன்னோக்கி பாய்ந்தான். பேராசிரியரின் கையை தொட்டு பார்த்தான். உடல் முற்றிலும் குளிர்ந்து போயிருந்தது. அவர் இறந்து குறைந்தது 2 மணி நேரமாவது ஆகியிருக்க வேண்டும். துக்கமும் பயமும் அருணை ஒரே நேரத்தில் தாக்கின. தனக்கு தந்தை போலவும் வழிகாட்டியாகவும் இருந்தவர் மாமேதே இப்படி இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு அவனது கண்கள் கலங்கின. அப்போதுதான் அவனது பார்வை பேராசிரியரின் மேசையின் மீது விழுந்தது. மேசையின் மீது இருந்த ஒரு ரகசிய இரும்பு லாக்கர் கேஸ் நவீன கேஸ் வெட்டிகளால் துளையிடப்பட்டு திறந்திருந்தது. அதன் உள்ளே இருந்த ஒரு பழைய துணி பையும் பேராசிரியரின் ரகசிய குறிப்பேடுகளும் காணாமல் போயிருந்தன. அந்த பையில்தான் பேராசிரியரால் ரகசியமாக பாதுகாக்கப்பட்ட ஓலைச்சுவடியின் விடுபட்ட பகுதியின் மொழிபெயர்ப்பும் சேர நாட்டு இரத்தக் காட்டின் அட்சரேகைகளை குறிக்கும் நவீன வரைபடமும் இருந்திருக்க வேண்டும். அருண் நிலைமையை உணர்ந்தான். இது சாதாரண கொள்ளை அல்ல. யாரோ அந்த சோழர் பொக்கிஷத்தின் ரகசியத்தை தேடி பேராசிரியரை அணுகியிருக்கிறார்கள். அவர் விவரங்களை சொல்ல மறுத்ததால் அவரை கொடூரமாக கொலை செய்துவிட்டு அந்த வரைபடத்தை திருடிச் சென்றிருக்கிறார்கள். அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் பங்களாவின் வாசலில் பல போலீஸ் வாகனங்கள் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. சைரன் ஒலிகள் அந்த அமைதியான நள்ளிரவை கிழித்தன. யாரோ போலீசாருக்கு ஏற்கனவே தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த 1 மணி நேரத்தில் பேராசிரியரின் இல்லமே ஒரு போலீஸ் முகாமாக மாறியது. தடைய அறிவியல் நிபுணர்கள் அறையின் ஒவ்வொரு பகுதியிலும் விரல் ரேகைகளையும் இரத்த மாதிரிகளையும் சேகரித்துக் கொண்டிருந்தனர். பேராசிரியரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் செல்ல தயாராகினர். வராந்தாவில் இருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்த அருணை சென்னை குற்றப்பிரிவின் உதவி ஆணையர் இளமாறன் கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தார். இளமாறன் 40 வயது மதிக்கத்தக்க மிகவும் கராரான மற்றும் புத்திசாலியான போலீஸ் அதிகாரி. எந்த ஒரு சிறிய தடயத்தையும் விட்டுவிடாத கூர்மையான பார்வை கொண்டவர். சொல்லுங்க மிஸ்டர் அருண், நள்ளிரவு 2 மணிக்கு உங்க பேராசிரியரை பார்க்க வரவேண்டிய அவசியம் என்ன? நீங்க வரும்போதே கதவு திறந்து இருந்ததுன்னு சொல்றதே போலீஸ் அவ்வளவு சீக்கிரம் நம்பாது என்றார் இளமாறன் தன் கையில் இருந்த டைரியை குறித்தபடி. அருண் தன் கைகளை துடைத்துக் கொண்டு, சார், நானும் பேராசிரியரும் சேர்ந்து
ஒரு அரிய வரலாற்று ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்தோம். கேரளா எல்லையில கிடைச்ச ஒரு சோழர் காலத்து ஓலைச்சுவடியே நான் இன்னைக்கு நள்ளிரவுதான் பல்கலைக்கழகத்துல முழுசா வாசிச்சு முடிச்சேன். அதுல சில முக்கிய விவரங்கள் விடுபட்டிருந்ததால அதை கேட்கத்தான் சார்கிட்ட வந்தேன். ஆனா வரதுக்குள்ள என்று அவனது குரல் உடைந்தது. இளமாறன் அறையின் உள்ளே சென்று உடைக்கப்பட்டிருந்த இரும்பு லாக்கரையும் சிதறிக் கிடந்த புத்தகங்களையும் பார்த்தார். பின்னர் வெளியே வந்து, இது சாதாரண திருடங்க செஞ்ச கொலை கிடையாது அரும். திருடனா இருந்தா வீட்டில் இருக்கிற நகையோ பணத்தையோ திருடியிருப்பான். ஆனா இங்க இருக்கிற எந்த ஆடம்பர பொருளையும் கை வைக்கல. துல்லியமா அந்த இரும்பு லாக்கரை மட்டும் அதிநவீன லேசர் கட் வச்சு உடைச்சிருக்காங்க. இது ஒரு ப்ரொபஷனல் ஹிட்டர் செஞ்ச வேலை என்றார். அப்போது தடைய அறிவியல் பிரிவின் அதிகாரி ஒருவர் இளமாறனின் அருகில் வந்து ஒரு சிறிய பிளாஸ்டிக் கவரை நீட்டினார். சார், கொலையாளி பயன்படுத்திய கத்தியில இருந்து ஒரு விசித்திரமான கெமிக்கல் சாம்பிள் கிடைச்சிருக்கு. அது பொட்டாசியம் சயனைடு, நஞ்சு தடவிய நாரோ பிளேடு. அது மட்டுமில்லாம வராந்தா மண்ணுல சில நவீன ரப்பர் பூட்ஸ் தடயங்கள் இருக்கு. அது நம் ஊர்ல பயன்படுத்துறது கிடையாது. முழுக்க முழுக்க மிலிட்டரி கிரேட் பூட்ஸ். இளமாறனின் புருவங்கள் சுருங்கின. மிலிட்டரி கிரேட் பூட்ஸ், சைனைடு கத்தி. அப்போ கொலையாளி சாதாரண உள்ளூர் ஆள் இல்ல. அவர் அருணை நோக்கி திரும்பினார். அருண், நீங்க ஏதோ ஒரு சாதாரண ஓலைச்சுவடி கல்வெட்டுன்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு வர்ற தகவல்கள் வேற மாதிரி இருக்கு. இந்த நகர்ல இருக்கிற 2 மிகப்பெரிய அண்டர்கிரவுண்ட் நெட்வொர்க், பிளாகோப்ரா மற்றும் ரெட் ஜாக்கல், கடந்த 24 மணி நேரமா ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. அவங்களோட ஆளுக பல்கலைக்கழகத்தை சுத்தியும் உங்க வீட்டை சுத்தியும் நடமாடுறதா என் சோர்ஸ் சொல்லுது. இப்போ பேராசிரியரோட கொலையும் நடந்திருக்கு. அந்த ஓலைச்சுவடியில அப்படி என்னதான் இருக்கு? அருண் இளமாறனை பார்த்தான். உண்மையை மறைப்பதில் இனி எந்த பயனும் இல்லை என்பதை அவன் உணர்ந்தான். சார், அது இராஜேந்திர சோழனோட இழந்த பொக்கிஷம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல கொள்ளையடிக்கப்பட்ட டன் கணக்கிலான தங்கம், வைரம், நவரத்தினங்கள் இருக்கிற குகையோட குறிப்பு அந்த ஓலைச்சுவடியில இருக்கு. அதோட வரைபடம் தான் பேராசிரியரோட லாக்கர்ல இருந்தது. இப்போ அது திருடப்பட்டுச்சு. விபரத்தை கேட்டதும் இளமாறன் சில நொடிகள் மௌனமானார். ஒரு போலீஸ் அதிகாரியாக பல கொலைகளையும் கடத்தல்களையும் பார்த்தவருக்கு இந்த தகவல் ஒரு புதிய பரிமாணத்தை தந்தது. பொக்கிஷ வேட்டை என்று முணுமுணுத்தார் இளமாறன். அப்போ பிளாகோப்ரா, நிஷா அல்லது ரெட் ஜாக்கல், பைரவா, இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் பேராசிரியரை கொன்னு அந்த வரைபடத்தை தூக்கி இருக்காங்க. அவர் அருணின் தோளை தட்டினார். அருண், வரைபடம் அவங்க கைக்கு போயிருக்கலாம். ஆனா அந்த ஓலைச்சுவடியோட மொழியையும் குறியீடுகளையும் வாசிக்க தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். அதனால பேராசிரியரை கொன்னவங்களோட அடுத்த டார்கெட் நீங்க தான். உங்களோட உயிருக்கு இந்த நிமிஷத்துல இருந்து மிகப்பெரிய ஆபத்து இருக்கு என்றார் இளமாறன் எச்சரிக்கையான குரலில். பேராசிரியரின் மரணம் அந்த பொக்கிஷ வேட்டையின் முதல் இரத்த பலியாக அமைந்தது. இனி வரப்போகும் நாட்கள் இன்னும் எத்தனை உயிர்களை குடிக்க காத்திருக்கிறதோ என்ற அச்சத்துடன் அருண் அந்த இருண்ட இரவை கடக்கத் தொடங்கினான். அத்தியாயம் 6. மறைந்த குறியீடுகள். பேராசிரியர் ராமச்சந்திரனின் கொடூரமான கொலைக்கு பிறகு சென்னையில் விடிந்த அந்த காலை பொழுது எவ்வித அமைதியையும் தரவில்லை. உதவி ஆணையர் இளமாறனின் எச்சரிக்கை அருணின் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. நிழல் உலக கொடூரர்களான பிளாகோப்ரா மற்றும் ரெட் ஜாக்கல் ஆகிய 2 கும்பல்களும் தன் உயிரை தேடி வருவதற்குள் சோழர் புதையலின் மர்மத்தை அவிழ்த்தாக வேண்டும் என்ற வெறி அவனுக்குள் பிறந்தது. போலீசாரின் பாதுகாப்பு வளையத்திலிருந்து தற்காலிகமாக விலகி சென்னை அடையாறு ஆற்றங்கரையின் ஓரத்தில் இருந்த ஒரு பழைய கைவிடப்பட்ட படகு இல்லத்திற்குள் தஞ்சமடைந்திருந்தான் அருண். அந்த இடத்தில் அவனுக்காக காத்திருந்தாள் மீரா. மீரா அருணின் நெருங்கிய தோழி மட்டுமல்ல, சென்னை பல்கலைக்கழகத்தின் புவிசார் தகவல் தொழில்நுட்பம் GIS மற்றும் தொல்லியல் வரைபட நிபுணர். நவீன செயற்கைக்கோள் வரைபடங்களையும் பழங்கால வரைபடங்களையும் ஒப்பிட்டு வரலாற்று இடங்களை துல்லியமாக கண்டறிவதில் சர்வதேச அளவில் பயிற்சி பெற்றவள். அருண், பேராசிரியருக்கு நடந்த விஷயம் எனக்கு இன்னும் அதிர்ச்சியில இருந்து மீள முடியல.
என்று மீரா தன் மடிக்கணினியின் முன்னால் அமர்ந்தபடி கண்களில் கண்ணீருடன் கூறினாள். எனக்கும் தான் மீரா. ஆனா நாம இப்ப அழுதுட்டு இருக்க நேரமில்லை. பேராசிரியரோட மரணத்துக்கு நியாயம் கிடைக்கணும்னா அந்த பொக்கிஷம் அந்த கொடூர கும்பல்களோட கைகளுக்கு போக கூடாது. அவங்க பேராசிரியரோட லாக்கர்ல இருந்த அசல் வரைபடத்தை திருடிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு என்று கூறியபடி அருண் தந்தோல் பையிலிருந்து ஒரு சிறிய பெண்டிரைவை எடுத்தான். இது என்ன என்று மீரா புருவங்களை உயர்த்தி கேட்டாள். பேராசிரியர் இறக்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த அசல் வரைபடத்தை மல்டிஸ்பெக்ட்ரல் சேனர் மூலமா டிஜிட்டல் நகல் எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தார். அசல் வரைபடம் தொலைஞ்சாலும் அதோட துல்லியமான டிஜிட்டல் ஆவணம் நம்மகிட்ட இருக்கு என்று அருண் அதை மீராவின் மடிக்கணினியில் பொருத்தினான். மடிக்கணினியின் திரையில் 1000 ஆண்டுகள் பழமையான அந்த வரைபடம் டிஜிட்டல் வடிவில் விரிந்தது. அது சேர நாட்டின் காடுகளையும் மலைகளையும் குறிக்கும் ஒரு விசித்திரமான வரைபடம். அந்த வரைபடத்தில் சாதாரண கண்களுக்கு சில மலைகளும் நதிகளும் மட்டுமே தெரிந்தன. மீரா, உன்னோட சாப்ட்வேர் மூலமா இந்த வரைபடத்தோட மேல் அடுக்குகளை கொஞ்சம் அனலைஸ் பண்ணு. பேராசிரியரோட குறிப்புகள்ல இந்த வரைபடத்துக்குள்ள சில ரகசிய குறியீடுகள் மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இருந்தார் என்றான் அருண். மீரா தன் விரல்களை விசைப்பலகையில் அதிவேகமாக இயக்கினாள். வரைபடத்தின் நிற அமைப்பை மாற்றி இன்ஃப்ராரெட் பில்டர்களை ஆன் செய்த போது திரையில் ஒரு மாயாஜாலம் நிகழ்ந்தது. வரைபடத்தின் மூலையில் இருந்த சாதாரண மரங்களின் ஓவியங்களுக்கு பின்னால் மிக மெல்லியதாக வட்டெழுத்துக்களும் சில குறியீடுகளும் தோன்றின. அருண், இதோ பாரு என்று மீரா திரையை சுட்டிக்காட்டினாள். அங்கே 3 முக்கிய குறியீடுகள் இருந்தன. ஒரு புலி சின்னத்தின் தலை மற்றும் அதன் கீழே ஒரு உடைந்த வாள், ஒரு தலைகீழ் நாகபாம்பின் வடிவம், ஒரு முக்காலி விளக்கு. அருண் பூஜை கண்ணாடி இல்லாமலேயே அந்த வட்டெழுத்துக்களை வாசித்தான். இவை சாதாரண குறியீடுகள் இல்லை மீரா. இது ஒரு மறைமுக புவித்தொலைவு வழிமுறை, கிரிப்டோகிராபிக் ஜியோமேப்பிங். புதையல் இருக்கிற குகைக்கு நேரா போறதுக்கான வழி யாருக்கும் தெரியாது. அதை 3 பாதுகாப்பு கட்டுப்பாட்டு மையங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அடுத்த இடத்துக்கான குறிப்பு மறைக்கப்பட்டிருக்கு. முதல் குறியீடு எதை குறிக்கிறது அருண் என்று கேட்டாள் மீரா. மீரா வரைபடத்தின் அட்சரேகைகளையும் இன்றைய கூகுள் செயற்கைக்கோள் வரைபடத்தையும் ஒப்பிட்டு பார்த்தாள். இந்த உடைந்த வாள் குறியீடு இருக்கிற இடம் பாலக்காடு கணவாய்க்கு தெற்கே அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கைவிடப்பட்ட சோழர் காலத்து எல்லை காவல் கோட்டை. அருண் உற்சாகமடைந்தான். சரிதான், முதலாம் இராஜேந்திர சோழன் சேர நாட்டின் மீது படையெடுக்கும் போது தன் படைகளின் பாதுகாப்புக்காகவும் எல்லை கண்காணிப்புக்காகவும் அமைத்த கோட்டை அது. காலப்போக்குல அது காடுகளுக்குள்ள சிதைஞ்சு போயிடுச்சு. முதல் குறிப்பு அங்கேதான் இருக்கு. இருவரும் கணமும் தாமதிக்காமல் தங்களின் மடிக்கணினி மற்றும் தேவையான தொல்லியல் கருவிகளை எடுத்துக்கொண்டு அந்த படகு இல்லத்திலிருந்து வெளியேறினர். மீராவின் பழைய ஜீப் வண்டி மேற்கு தொடர்ச்சி மலையை நோக்கி தூறல் மழையில் விரையத் தொடங்கியது. 7 மணி நேர பயணத்திற்கு பிறகு அவர்கள் கேரள எல்லைக்குள் இருக்கும் அட்டப்பாடி காடுகளின் ஆழமான பகுதிக்குள் நுழைந்தனர். ஜீப் செல்ல முடியாத அளவிற்கு பாதைகள் கரடுமுரடாக மாறவே அவர்கள் அங்கிருந்து கால்களால் நடக்கத் தொடங்கினர். சுற்றிலும் நூற்றாண்டு காலத்து மரங்களும் காட்டு யானைகளின் பிளிரல் சத்தமும் மழையின் வாசனையோடு கலந்திருந்தன. வரைபடத்தின் வழிகாட்டுதலின்படி ஒரு பெரும் பாறை சரிவை கடந்து சென்றபோது அடர்ந்த புதர்களுக்கு நடுவே பிரம்மாண்டமான கரும்பாறைகளால் ஆன அந்த கோட்டையின் இடிபாடுகள் தெரிந்தன. 1000 ஆண்டுகள் கடந்தும் சோழர்களின் கட்டிடக்கலைக்குச் சான்றாக அந்த சுவர்கள் சில இடங்களில் கம்பீரமாக நின்றிருந்தன. மீரா, வரைபடத்துல புலித்தலை குறியீடு கோட்டையோட கிழக்குச் சுவரை காட்டுது என்றான் அருண். இருவரும் கிழக்குச் சுவரை நோக்கிச் சென்றனர். அங்கே பாசி படிந்த ஒரு பெரும் தூண் இருந்தது. அருண் தன் கையில் இருந்த பிரஷை கொண்டு பாசிகளை மெதுவாக அகற்றினான். அங்கே ஒரு வட்ட வடிவக்கல் செதுக்கப்பட்டிருந்தது. அதன் மையத்தில் ஒரு துளை இருந்தது. இது ஒரு சண்டாயில் போல இருக்கு அருண். ஆனா இங்க சூரிய ஒளி இல்லையே என்றாள் மீரா மேகமூட்டத்தை பார்த்தபடி. சூரிய ஒளி தேவையில்லை மீரா. சோழர்கள் புத்திசாலிகள். நிழல் விழும் திசையை வச்சு அவங்க கணக்கு பண்ணி இருக்காங்க.
என்று கூறிய அருண் தன் கையில் இருந்த லேசர் டார்ச் லைட்டை அந்த துளையின் வழியே செலுத்தினான். லேசர் ஒளி அந்த துளையின் உள்ளே இருந்த பளபளப்பான படிகக் கல்லில் பட்டு எதிரொலித்து கோட்டையின் தரைப்பகுதியில் இருந்த ஒரு குறிப்பிட்ட சத்துரக் கல்லின் மீது விழுந்தது. அருண் ஓடிச் சென்று அந்த சத்துரக் கல்லை தட்டினான். அது உள்ளே காலியாக இருப்பது போன்ற டொக் டொக் என்ற சத்தம் கேட்டது. மீராவின் உதவியோடு அந்த கல்லை நெம்பி எடுத்தபோது அதன் கீழே ஒரு சிறிய செப்பு உருளை இருந்தது. அதனை திறந்து பார்த்தபோது உள்ளே ஒரு பழைய பட்டுத் துணியில் எழுதப்பட்ட அடுத்த குறிப்பு இருந்தது. நாகத்தின் வாலில் எரியும் விளக்கு. இருள் சூழ்ந்த மாயன் கோவிலின் கருவறையில். நாகத்தின் வால், மாயன் கோவில். அப்படின்னா அது காட்டின் இன்னும் ஆழத்துல இருக்கிற ஒரு பழங்குடி நாட்டார் கோவில் என்று மீரா தன் வரைபடத்தை ஆய்வு செய்து கூறினாள். இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு நதியின் கிளை பிரியுற இடத்துல கைவிடப்பட்ட ஒரு சிவன் கோவில் இருக்கு. ஆனா உள்ளூர் மக்கள் அதே மாயன் கோவில்னு சொல்றாங்க. அங்க யாரும் போறது இல்லை. மழை தீவிரமடைய தொடங்கியது. காட்டின் இருள் அவர்களைச் சூழ்ந்தது. தங்களின் டார்ச் விளக்குகளின் வெளிச்சத்தில் அருணும் மீராவும் நதியின் கரையை பிடித்துக் கொண்டு மாயன் கோவிலை நோக்கி நடந்தனர். அவர்கள் கோவிலை அடைந்தபோது அது ஒரு பேய் பங்களா போல காட்சியளித்தது. மரங்களின் விழுதுகள் கோவிலின் கோபுரத்தை சுற்றி இருந்தன. கருவறையின் உள்ளே காற்றில் வழுவால்கள் பறந்து கொண்டிருந்தன. அவர்கள் கருவறைக்குள் நுழைந்தனர். அங்கே ஒரு சிவலிங்கம் இருந்தது. அதன் பின் சுவரில் ஒரு மாபெரும் 5 நாகத்தின் சிற்பம் செதுக்கப்பட்டிருந்தது. அந்த நாகத்தின் வால் பகுதி கருவறையின் பூமிக்கு கீழே சென்றது போல காட்டப்பட்டிருந்தது. நாகத்தின் வாலில் எரியும் விளக்கு. அப்படின்னா என்ன அரும் என்று மீரா தன் டார்ச் வெளிச்சத்தை நாகத்தின் வாலின் மீது அடித்தபடி கேட்டாள். அருண் உற்று பார்த்தான். நாகத்தின் வாலின் நுனியில் ஒரு சிறிய குழி இருந்தது. அதில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஊற்றப்பட்ட நெய்யின் கரை படிந்திருந்தது. மீரா, இந்த இடத்துல நாம விளக்கு ஏத்தணும். ஆனா சாதாரண விளக்கு இல்ல, இதோ என்று கூறி தன் பையில் இருந்த கற்பூரக் கட்டிகளை அந்த பள்ளத்தில் வைத்து பற்ற வைத்தான். நெருப்பு எரிந்ததும் அந்த வெப்பத்தின் காரணமாக அந்த சிற்பத்தின் பின்னால் இருந்த ஒரு ரகசிய நெம்புகோல் அமைப்பு செயல்பட்டது. கிரீச் என்ற சத்தத்துடன் சிவலிங்கத்தின் பீடம் சற்றே பக்கவாட்டில் நகர்ந்தது. அதன் அடியில் ஒரு சிறிய பாதாள குழி தெரிந்தது. அதனுள் ஒரு பழங்காலத்து இரும்பு முத்திரை இருந்தது. அந்த முத்திரையின் மேல் புதையில் இருக்கும் குகையின் வரைபடமும் அட்சரேகை குறிப்புகளும் மிக துல்லியமாக செதுக்கப்பட்டிருந்தன. கண்டுபிடிச்சிட்டோம் மீரா, இதுதான் புதையில் இருக்கிற உண்மையான குகையோட லொகேஷன் என்று அருண் அந்த முத்திரையை தன் கையில் எடுத்தான். ஆனால் அவர்கள் அந்த வெற்றியை கொண்டாடும் முன்பே கோவிலின் வாசலில் துப்பாக்கிகள் லோடு செய்யப்படும் கிளிக் கிளிக் என்ற சத்தம் கேட்டது. டார்ச் வெளிச்சங்கள் கருவறையின் வாசலை சூழ்ந்தன. இருளுக்குள் இருந்து சில நிழல் உருவங்கள் முன்னோக்கி வந்தன. வேட்டைக்காரர்கள் தங்களின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விட்டார்கள் என்பதை அருண் உணர்ந்தான். சஸ்பென்ஸ் அதன் உச்சக்கட்டத்தை எட்டியது. அத்தியாயம் 7. காட்டின் இருளில் வெடித்த சத்தம். மாயன் கோவிலின் பாசி படிந்த வடுவால்கள் நிறைந்த கருவறைக்குள் அந்த அதிர்ச்சி உறைந்திருந்தது. அருணின் கையில் சோழர் புதையலின் இறுதி வழிகாட்டியான அந்த இரும்பு முத்திரை இருக்க, வாசலில் துப்பாக்கிகள் லோடு செய்யப்படும் கிளிக் கிளிக் என்ற சத்தம் மரணத்தின் அறிவிப்பை போல ஒலித்தது. முத்திரையை அப்படியே கீழே போடு தம்பி. காட்டின் அமைதியை கிழித்துக் கொண்டு ஒரு கரடு முரடான குரல் கேட்டது. கருவறையின் வாசலில் விழுந்த சக்தி வாய்ந்த டார்ச் விளக்குகளின் வெளிச்சத்தில் 4 நிழல் உருவங்கள் கைகளில் நாட்டு துப்பாக்கிகள் மற்றும் கத்திகளோடு நின்றிருந்தன. அவர்களின் தோற்றமே அவர்கள் யார் என்பதை பறைசாற்றின. அது ரெட் ஜாக்கல், பைரவாவின் உள்ளூர் கூலிப்படை. அரும், ஓடு என்று மீரா கத்தினாள். அதே வினாடி கோவிலின் உடைந்த ஜன்னல் வழியே ஒரு சிறிய புகை குண்டு உள்ளே வந்து விழுந்து வெடித்தது. கஞ்சுமிட்டும் நேரத்தில் கருவறை முழுவதும் அடர்ந்த கரும்புகை சூழ்ந்தது. அது உள்ளூர் ரோடிகளுக்கு பரிச்சயமில்லாத நவீன இராணுவ தொழில்நுட்பம். பிளாக்கோப்ரா நிஷாவின் நவீன படையும் அங்கே வந்துவிட்டதற்கான சாட்சி அது. டேய், உள்ளே எவனோ புகை குண்டு போடுறான், சுடுங்கடா என்று கத்தினான் ரெட் ஜாக்கல் அடியாள் ஒருவன்.
துப்பாக்கிகள் காதுகளையே கிழிக்கும் சத்தத்துடன் வெடிக்கத் தொடங்கின. தோட்டாக்கள் கோவிலின் தூண்களில் பட்டு பொறி பறந்தன. புகைக்கும் இருளுக்கும் நடுவே அருண் மீராவின் கையை இறுக்கமாக பற்றிக் கொண்டு கருவறையின் பின்னால் இருந்த ஒரு சிறிய ரகசிய பாதையின் வழியே கோவிலின் வெளிப்பிரகாரத்திற்கு பாய்ந்தான். அவர்களுக்கு பின்னால் ரெட் ஜாக்கல் மற்றும் பிளா கோப்ரா ஆகிய இரு கும்பல்களும் ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொள்ளும் சத்தம் கேட்டது. இரு வேட்டைக்காரர்களும் ஒரே நேரத்தில் அருணையும் அவனிடமிருந்த முத்திரையையும் தேடி வந்து மோதிக்கொண்டனர். கோவிலை விட்டு வெளியேறிய அருணும் மீராவும் கொட்டு மழையில் காட்டின் சேற்று பாதையில் தங்களின் ஜீப்பை நோக்கி அசுர வேகத்தில் ஓடினர். காட்டின் மரக்கிளைகள் அவர்களின் முகங்களை கீறின. காலுறைகள் முட்களால் கிழிந்தன. ஆனால் ஓடுவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இருக்கவில்லை. அதிர்ஷ்டவசமாக அவர்களின் ஜீப் இருந்த இடத்தை அடைந்து மீரா வண்டியை ஸ்டார்ட் செய்தாள். சக்கரங்கள் சேற்றில் சுழன்று பின் அதிவேகமாக பாலக்காடு நெடுஞ்சாலையை நோக்கி பாய்ந்தன. அரும், அவங்களுக்கு நாம இங்க இருக்கிறது எப்படி தெரிஞ்சது? நாம பல்கலைக்கழகத்துல இருந்து ரகசியமாதானே கிளம்பினோம் என்று மீரா பதற்றத்துடன் வண்டியை ஓட்டியபடி கேட்டாள். எனக்கு தெரியல மீரா, ஆனா பேராசிரியரை கொன்னவங்களுக்கு நம்மோட ஒவ்வொரு அடியும் துல்லியமா தெரிஞ்சிருக்கு என்று கூறிக்கொண்டே அருண் தன் மொபைல் போனை எடுத்தான். அவனது பல்கலைக்கழக நண்பரிடமிருந்து பல மிஸ்டு கால்கள் வந்திருந்தன. அவன் உடனடியாக தன் நெருங்கிய நண்பனும் பல்கலைக்கழகத்தின் கணினி பிரிவு ஆய்வாளனுமான கார்த்திக்கு அழைத்தான். கார்த்திக் தான் அருணுக்கு தேவையான சில டிஜிட்டல் ஆவணங்களை சேகரித்துக் கொடுத்தவன். போன் எடுத்த சில நொடிகளில் மறுமுனையில் இருந்து கார்த்திக்கின் பலவீனமான மரண போராட்ட குரல் கேட்டது. அரும், ஓடி போயிடு, அவங்க வந்துட்டாங்க. கார்த்தி, என்னாச்சு? யாரு வந்தது? அருணின் இதயம் துடிப்பதை நிறுத்தியது போல இருந்தது. அந்த ரெட் ஜாக்கல் ஆளுங்க உன்னோட லொகேஷனை கேட்டு என்னை ரொம்ப அடிச்சாங்க அரும். என் லேப்டாப்பை தூக்கிட்டாங்க. சாரிடா, என்னால வலியே தாங்க முடியல. அடுத்த வினாடி போனில் ஒரு துப்பாக்கி வெடிக்கும் சத்தமும் அதன் பின் ஒரு பயங்கரமான மோனமும் மட்டுமே எஞ்சியது. கார்த்தி, கார்த்தி என்று அருண் கத்தினான். ஆனால் மறுமுனை துண்டிக்கப்பட்டிருந்தது. அவனது கண்கள் கலங்கின. தன் வரலாற்று தேடலுக்காக தன் உயிர் நண்பன் ஒருவன் பலியாகிவிட்டான் என்ற கொடூர உண்மை அவனை குத்தியது. அவன் உடனடியாக தனக்கு உதவக்கூடிய மற்றொரு தோழியான சுவேதாவிற்கு அழைக்க முயன்றான். சுவேதா தொல்லியல் துறையின் ஆவண காப்பகத்தில் பணிபுரிபவள். ஆனால் அவளது போன் சுவிட்ச் ஆப் என்று வந்தது. சிறிது நேரத்தில் அவளது எண்ணில் இருந்து ஒரு குறுஞ்செய்தி SMS வந்தது. அது ஒரு புகைப்படம். புகைப்படத்தை திறந்து பார்த்த அரும் அதிர்ச்சியில் உறைந்தான். சுவேதா ஒரு நாற்காலியில் கட்டப்பட்டிருந்தாள். அவளது முகத்தில் இரத்த காயங்கள் இருந்தன. அவளது தலைக்கு நேரே ஒரு கருப்பு நிற நவீன துப்பாக்கி வைக்கப்பட்டிருந்தது. படத்தின் கீழே ஒரு வாக்கியம் இருந்தது: பிளா கோப்ராவுக்கு துரோகம் செய்யாதே அரும். அடுத்த ஒரு மணி நேரத்தில் சோழ முத்திரையோடு நீ சென்னை வராவிட்டால் இவளது உடல் கூவம் ஆற்றில் மிதக்கும். அருண் தலையை பிடித்துக் கொண்டு ஜீப்பின் சீட்டில் சாய்ந்தான். அவனது உலகம் அவ கண் முன்னாலேயே இடிந்து விழுந்து கொண்டிருந்தது. கார்த்தி இறந்துவிட்டான். சுவேதா கடத்தப்பட்டிருக்கிறாள். பேராசிரியரின் கொலையோடு தொடங்கிய இந்த இரத்த வேட்டை அவனது நண்பர்களை ஒவ்வொருவராக விழுங்கிக் கொண்டிருந்தது. என்ன ஆச்சு அரும் என்று பயத்துடன் கேட்டாள் மீரா. அருண் சுவேதாவின் புகைப்படத்தை காட்டினான். மீரா வண்டியை சாலையோரம் நிறுத்திவிட்டு அதிர்ச்சியில் வாயடைத்து போனாள். அரும், நாம போலீஸை கூப்பிடலாம். அசிஸ்டன்ட் கமிஷனர் இளமாறன் சார் நமக்கு உதவுவாருன்னு சொன்னாரே, அவருக்கு போன் பண்ணு என்றாள் மீரா. அருண் இளமாறனின் எண்ணிற்கு அழைக்க தயாரான போது அவனது மூளையில் ஒரு பொறி தட்டியது. ரெட் ஜாக்கல் கூலிப்படைக்கு தாங்கள் மாயன் கோவிலில் இருக்கும் விபரம் எப்படி தெரிந்தது? அவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக அவ்வளவு வலுவானவர்கள் அல்ல. அப்படி என்றால் அவர்களுக்கு தகவலை கொடுத்தது யார்? இளமாறன் தன்னிடம் பேசும்போது ரெட் ஜாக்கல், பிளா கோப்ரா ஆகிய இரு கும்பல்களையும் பற்றி தனக்கு தெரியும் என்று கூறினார். போலீஸ் துறையிலேயே அந்த புதையல் ரகசியத்தை விற்கக்கூடிய கருப்பு ஆடுகள் யாராவது இருக்கிறார்களா? அல்லது இளமாறனே ஒருவேளை ரெட் ஜாக்கலின் ஆளாக இருப்பாரோ? அரும் மீராவை திரும்பி பார்த்தான்.
அவளது முகம் பயத்தாலும் கவலையாலும் நிறைந்திருந்தது. ஆனால் அவனது மனதில் ஒரு குரூரமான சந்தேகம் முளைத்தது. மீராதான் அந்த டிஜிட்டல் வரைபடத்தை ஆராய்ந்தவள். மாயன் கோவிலின் துல்லியமான அட்சரேகைகளை கண்டறிந்ததும் அவள்தான். அவள் தன் மடிக்கணினியில் வேலை செய்து கொண்டிருந்த போது அவளுக்கு தெரியாமலோ அல்லது தெரிந்தேவோ அவளது போன் மூலமாக லொகேஷன் ஹேக் செய்யப்பட்டிருக்குமோ? அரும், என்ன அப்படி பார்க்குற என்று கேட்டாள் மீரா, அவனது பார்வையின் அர்த்தம் புரியாமல். மீரா, உன்னோட போனை எங்கிட்ட கொடு என்றான் அரும் கடுமையான குரலில். ஏன் அரும், என் போன்ல சார்ஜ் இல்லை என்று அவள் தயங்கினாள். அந்த தயக்கம் அருணின் சந்தேகத்தை மேலும் அதிகமாக்கியது. மீரா, போனை எடு என்று கத்தினான். அவள் நடுக்கத்துடன் போனை நீட்டினாள். அருண் அதை வாங்கி பரிசோதித்தான். அவளது போனின் லைவ் லொகேஷன் ஷேரிங் ஆன் செய்யப்பட்டிருந்தது. அது ஒரு குறிப்பிட்ட ரகசிய பி முகவரிக்கு தொடர்ந்து தகவல்களை அனுப்பிக் கொண்டிருந்தது. மீரா, நீயா இதை செஞ்ச? நீதான் நம்ம லொகேஷனை அவங்களுக்கு கொடுத்தியா என்று அருண் துரோகத்தின் வலியோடு கேட்டான். இல்ல அருண், கடவுள் மேல சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. என் லேப்டாப்பை யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க போல. நான் உனக்கு துரோகம் செய்வேனா என்று அவள் அழுது கொண்டே அவனது கைகளை பற்றினாள். அவளது அழுகை உண்மையாக தெரிந்தது. ஆனால் இந்த மரண விளையாட்டில் யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்று தெரியாமல் அருணின் மனம் தவித்தது. அவனது பின்னால் தூரத்தில் 2 கார்களின் விளக்கு வெளிச்சங்கள் பனிமுட்டத்தை கிழித்துக் கொண்டு வருவது தெரிந்தது. வேட்டைக்காரர்கள் மீண்டும் நெருங்கிவிட்டார்கள். நண்பர்களின் இரத்த கரையோடும் நெஞ்சில் நிறைந்த சந்தேகங்களோடும் அருண் தன் அடுத்த ஆபத்தான நகர்வை நோக்கி பயணிக்க வேண்டியிருந்தது. சஸ்பென்ஸ் இன்னும் தீவிரமடைந்தது. அத்தியாயம் 8, இரட்டை துரோகம். மழைக்காலத்து மேகங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையின் உச்சி பகுதிகளை முழுமையாக விழுங்கியிருந்தன. காற்றில் மிதந்து வந்த பனிமூட்டம் எதனையும் சில அடிகளுக்கு மேல் பார்க்க முடியாதபடி ஒரு மாயத்திரையை உருவாக்கியிருந்தது. கேரள முழக எல்லையின் அடர்ந்த காட்டுப் பகுதியின் ஓரத்தில் கைவிடப்பட்ட ஒரு பழைய வனத்துறை ஆய்வாளர் பங்களா சிதைந்த நிலையில் நின்றிருந்தது. அந்த பங்களாவின் முற்றத்தில் நவீன ராணுவ ரக வாகனங்கள் 2 நின்றிருக்க, அவற்றின் அருகே கருப்பு உடையும் அதிநவீன ஆயுதங்களும் தாங்கிய பிளாகோப்ரா அமைப்பின் வீரர்கள் உஷாராக காவலில் நின்றிருந்தனர். பங்களாவின் உடைந்த ஜன்னல் வழியே லேசான மெழுகுவர்த்தி வெளிச்சம் கசிந்து கொண்டிருந்தது. உள்ளே ஒரு மர மேசையின் இருபுறமும் 2 நிழல் உலக சாம்ராஜ்யங்களின் அதிபதிகள் நேருக்கு நேர் அமர்ந்திருந்தனர். ஒருபுறம் கையில் மெல்லிய சிகரெட் ஒன்றை வைத்தபடி கண்களில் பனிப்பாறையின் குளிர்ச்சியோடு அமர்ந்திருந்தாள் பிளாகோப்ராவின் தலைவி நிஷா. அவளது மடிக்கணினி மேசையின் மீது திறந்திருக்க, அதில் சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து திருடப்பட்ட பேராசிரியரின் வரைபட நகல் ஓடிக்கொண்டிருந்தது. அவளுக்கு நேர் எதிரே கரடு முரடான தோற்றத்தோடு கைகளில் மதுக்கோப்பையை ஏந்தியபடி அமர்ந்திருந்தான் ரெட் ஜாக்கல் நெட்வொர்க்கின் தலைவன் பைரவா. அவனது அடியாட்கள் பங்களாவின் வாசலில் நாட்டு துப்பாக்கிகளோடு நின்றிருந்தனர். அருணும் மீராவும் காட்டின் ஆழத்தில் துரோகத்தின் வலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் அவர்களை வேட்டையாடும் இந்த 2 கொடூர மிருகங்களும் ஒரு ரகசிய உடன்படிக்கைக்காக இங்கு சந்தித்திருந்தன. சொல்லு பைரவா, மாயன் கோவில்ல உன்னோட ஆளுங்க தேவையில்லாம என் ஆளுங்க மேல துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்க கூடாது. அந்த பதற்றத்துலதான் அந்த பையன் அருணும் அந்த பொண்ணும் முத்திரையோட தப்பிச் சுட்டாங்க என்று நிஷா தன் சிகரெட் புகையை ஊதியபடி அமைதியான ஆனால் அழுத்தமான குரலில் கூறினாள். பைரவா மேசையின் மீது பலமாக அடித்தான். ஏய் நிஷா, என்னோட ஆளுங்க காட்டு பகுதியில புலி மாதிரி. நாங்க தான் அந்த பயப்புள்ளைகளை முதல்ல வளைச்சோம். உன்னோட ஆளுங்க தான் நடுவுல வந்து புகை குண்டுகளை போட்டு காரியத்தை கெடுத்தாங்க. ஆனா இப்போ நாம சண்டை போட்டுக்க நேரமில்லை. போலீஸ் கமிஷனர் இளமாறன் அவனோட டீமோட காட்டுக்குள்ள இறங்கிட்டான். நாம தனித்தனியா மோதிக்கிட்டா சோழன் புதையல் கவர்மெண்ட் கைக்கு போயிடும் என்றான் பற்களை கடித்தபடி. நிஷா தன் மடிக்கணினியை திருப்பி பைரவாவிற்கு காட்டினாள். நீ சொல்றது சரிதான் பைரவா. பேராசிரியரோட லாக்கர்ல இருந்து என் ஆளுங்க தூக்குன வரைபடம் என்கிட்ட இருக்கு. ஆனா
அந்த வரைபடத்துல இருக்கிற 3வது குறியீட்டை அவள்குற இரும்பு முத்திரை இப்போ அந்த அருண் கையில இருக்கு. அவனை கண்டுபிடிக்காம நம்மால புதையில் இருக்கிற குகைக்குள்ள நுழைய முடியாது. ஏன்னா குகையோட வாசல்ல ஆபத்தான டிராப்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு அருணோட வழிகாட்டுதல் நமக்கு கண்டிப்பா வேணும். பைரவா மதுவை குடித்துவிட்டு, அப்போ என்னதான் பண்ணலாம்னு சொல்ற என்று கேட்டான். ஒரு தற்காலிக ஒப்பந்தம், இரட்டை வேட்டை. நம்முடைய 2 நெட்வொர்க்குகளும் தற்காலிகமாக ஒன்றிணையட்டும். என் ஆட்களின் நவீன தொழில்நுட்பமும் உன்னுடைய ஆட்களின் காட்டுப்பகுதி அறிவும் சேர்ந்தால் அடுத்த சில மணி நேரத்துல அரணை பிடிச்சிடலாம். புதையலை எடுத்த பிறகு சரிசமமாக 50% பிரித்துக் கொள்ளலாம். சர்வதேச சந்தையில சிலைகளை நான் வித்து தரேன், தங்கத்தை நீ எடுத்துக்கோ. என்ன சம்மதமா என்று நிஷா தன் கையை நீட்டினாள். பைரவா சில நொடிகள் அவரது கண்களையே உற்று பார்த்தான். பின்னர் கொடூரமாக சிரித்துக் கொண்டே அவரது கையை பற்றினான். சம்மதம் நிஷா, புதையலை தூக்குற வரைக்கும் நாம பார்ட்னர்ஸ். ஒப்பந்தம் முடிந்து பைரவா தன் அடியாட்களுடன் பங்களாவை விட்டு வெளியேறி அருணை தேடும் பணிக்காக தன் வாகனங்களை நோக்கி நடந்தான். அவன் சென்ற சில நிமிடங்களில் பங்களாவின் உள்ளே இருந்த நிஷாவின் முகம் முற்றிலும் மாறியது. அவளது கண்களில் இருந்த போலி புன்னகை மறைந்து ஒரு கொடூரமான நச்சுப் பாம்பின் குணம் வெளிப்பட்டது. அவள் தன் நம்பிக்கைக்குரியவளது கரமான ஆல்பர்ட்டை உள்ளே அழைத்தாள். ஆல்பர்ட், பைரவாவோட ஆளுங்க காட்டை சுத்தி வளைக்கட்டும். அவங்க மூலமா அருண் இருக்கிற இடத்தை நாம துல்லியமா தெரிஞ்சுக்கணும். ஆனா ஒரு விஷயம் நல்லா ஜாபகம் வச்சுக்கோ என்று நிஷா குரலை தாழ்த்தினாள். சொல்லுங்க மேடம் என்றான் ஆல்பர்ட் விசுவாசத்துடன். இராஜேந்திர சோழனோட இந்த மாபெரும் புதையல், டன் கணக்கிலான தங்கம், வைரம், அந்த அரச முத்திரை, இத்துல ஒரு சிறு துண்டு கூட அந்த வடசென்னை ரூடி பைரவாகிட்ட போக கூடாது. இந்த நிஷா யாருக்கும் எதையும் பங்கிட்டு கொடுத்து பழக்கப்பட்டவன் இல்லை. லண்டன்ல இருக்கிற நம்ம பாயர்ஸ் இந்த முத்திரைக்கு மட்டும் $500 மில்லியன் தர தயாராக இருக்காங்க. அப்போ பைரவாவை என்ன செய்யணும் மேடம்? அருணை வச்சு குகையோட கதவை திறந்து புதையல் பெட்டிகளை வெளியே எடுத்த அடுத்த வினாடி குகைக்குள்ளேயே பைரவாவையும் அவனோட ஆளுங்களையும் தீர்த்து கட்டணும். அவங்க எல்லாரையும் அந்த 1000 வருஷத்து பிணங்களோட பிணமா அங்கே புதைச்சிடணும். அந்த பேராசை பிடிச்ச பைரவாவுக்கு இந்த நிஷாவோட உண்மையான துரோகம் என்னன்னு சாகுறப்போ தெரியணும். குகைக்கு வெளியே நம்ம ஆட்களை உஷாரா இருக்க சொல்லு என்று நிஷா உத்தரவிட்டாள். ஆல்பர்ட் தலையசைத்து விட்டு சென்றான். நிஷா மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அந்த வரைபடத்தை பார்த்தபடி வக்கரமாகச் சிரித்தாள். அதே நேரத்தில் பங்களாவிற்கு வெளியே தன் ஜீப்பில் ஏறி அமர்ந்த பைரவா தன் முக்கிய அடியாளான முத்து என்பவனை தன் அருகில் அழைத்தான். டேய் முத்து, அந்த நிஷா கார்ப்பரேட் சிறுக்கி என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவளோட இங்கிலீஷ் பேச்சை கேட்டு நான் மயங்கிட்டேன்னு நினைக்கிறாளா? 50 முதல் 50 வரை பங்காம், இவ்வளவு நாளா கள்ளக்கடத்தல் பண்ணி ரத்தம் சிந்தி வளர்ந்த இந்த ரெட் ஜாக்கலுக்கு அவ பங்கு கொடுக்க போறாளா என்று காரி துப்பினான் பைரவா. அப்போ என்னன்னே பண்ணலாம் என்று கேட்டான் முத்து. அவ வச்சிருக்கிற அந்த கம்ப்யூட்டர் வரைபடமும் அந்த பல்கலைக்கழக பையனும் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் தான் அந்த பொம்பளை நமக்கு தேவை. அவளோட ஆளுங்க கிட்ட நவீன துப்பாக்கிங்க இருக்கலாம், ஆனா இந்த இரத்த காட்டை பத்தி அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது. குகைக்கு போற வழியில இருக்கிற மரணச்சரிவு பகுதியில வச்சு அவளோட ஆளுங்களை நம்ம ஆளுங்க பின்னாடி இருந்து விட்டணும். நிஷாவை என் கைகளாலேயே கழுத்தை நெரிச்சு கொள்ளணும். மொத்த புதையலும் நம்ம வடசென்னை கோட்டைக்கு வரணும்டா என்று பைரவா தன் கையில் இருந்த கத்தியை ஜீப்பின் டேஷ்போர்ட்டில் குத்தினான். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர் கப்பலை தாக்கிய கொள்ளையர் தலைவன் கரியனும் அவனது கூட்டாளி இளங்கோவும் எப்படி ஒருவருக்கொருவர் துரோகம் செய்ய திட்டமிட்டார்களோ அதே இரட்டை துரோகத்தின் நிழல் இந்த நவீன இரவிலும் இரு கும்பல்களுக்குள்ளும் பின்னப்பட்டது. அருணும் மீராவும் ஒருபுறம் தங்களின் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிக்கொண்டிருக்க, அவர்களை நோக்கி பின்னப்பட்ட துரோகத்தின் வலைகள் இன்னும் கூர்மையாயின. காட்டின் இருளில் 2 ஆபத்தான வேட்டைக்காரர்களும் தங்களின் ரகசிய படைகளோடு அருணின் ஜீப்பை நோக்கி முன்னேறத் தொடங்கினர். சஸ்பென்ஸ் அதன் உச்சக்கட்ட விளிம்பை நோக்கி நகரத் தொடங்கியது. அத்தியாயம் 9. பெருமழையின் ஆழத்தில் ஒரு தப்பித்தல்.
மழைக்காலத்து நள்ளிரவு. காட்டின் விளிம்பில் துரோகத்தின் நிழல்களை பரப்பியிருந்தது. பிளா கோப்ரா, நிஷா மற்றும் ரெட் ஜாக்கல், பைரவா ஆகியோரின் ரகசிய கூட்டு மற்றும் அவர்கள் ஒருவருக்கொருவர் பின்னிக் கொண்ட இரட்டை சதிகளின் விவரங்கள் எதையும் அறியாமல் அருணும் மீராவும் கொட்டும் மழையில் தங்களின் ஜீப்பில் காட்டின் மிக ஆழமான பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனர். மீராவின் மொபைல் போனில் இருந்த லைவ் லொகேஷன் ரகசியமாக ஹேக் செய்யப்பட்டு எதிரிகளுக்கு தகவல் அனுப்பிக் கொண்டிருந்த உண்மையை அருண் கண்டறிந்ததில் இருந்து இருவருக்குள்ளும் ஒரு கனத்த மௌனம் நிலவியது. அது சந்தேகத்தினால் வந்த மௌனம் அல்ல, தங்களைச் சுற்றி எவ்வளவு பெரிய ஆபத்து வலை பின்னப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்த அதிர்ச்சியினால் வந்த மௌனம். அருண், நான் உனக்கு துரோகம் செய்யல, என்னை நம்பு என்று மீரா அழுகை கலந்த குரலில் ஸ்டீயரிங்கை இறுக்கமாக பற்றியபடி மீண்டும் கூறினாள். அருண் அவளது போனின் பேட்டரியை கழற்றி ஜன்னலுக்கு வெளியே வீசி எறிந்தான். எனக்கு தெரியும் மீரா, நீ ஆவண காப்பகத்துல இருந்து டேட்டாவை டவுன்லோட் பண்ணப்பவே அவங்க உன்னோட சிஸ்டத்தை ஸ்பைவேர் வச்சு டிராக் பண்ணி இருக்காங்க. தப்பு உன் மேல இல்லை, நம்மை சுத்தி இருக்கிற நெட்வொர்க் அவ்வளவு கொடூரமானது. இப்போதைக்கு அவங்களோட டிராக்கின் கட் ஆகியிருக்கும். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க நம்ம கார் டயரோட தடத்தை வச்சே இங்க வந்துடுவாங்க. நாம இந்த வண்டியை இங்கேயே விட்டுட்டு காட்டுக்குள்ள இறங்கணும். நெடுஞ்சாலையின் ஓரத்தில் இருந்த ஒரு அடர்ந்த புதர் மறைவில் ஜீப்பை நிறுத்திவிட்டு தங்களின் பைகளையும் டார்ச் விளக்குகளையும் எடுத்துக்கொண்டு இருவரும் இறங்கினர். சேற்று நிலத்தில் கால்கள் புதைய இடி மின்னல்களின் வெளிச்சத்தில் அவர்கள் காட்டின் ஆழத்திற்குள் ஓடினர். அருணின் கையில் மாயன் கோவிலின் பாதாள குழியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சோழர் காலத்து இரும்பு முத்திரை பலமாக பற்றப்பட்டிருந்தது. அதுதான் புதையில் இருக்கும் குகையின் இறுதி வழிகாட்டி. ஆனால் அதன் குறியீடுகளை முழுமையாக புரிந்து கொள்ள இன்னும் ஒரு இறுதிச் சான்று தேவை என்பதை அருண் அறிந்திருந்தான். காட்டின் ஆழத்தில் செங்குத்தான ஒரு மலைச்சரிவின் கீழே அவர்கள் இறங்கிய போது அங்கே ஒரு பழமையான சுனை வற்றி போய் காட்சியளித்தது. அதன் பக்கவாட்டில் நூற்றாண்டு காலத்து ஆலமர விருதுகளாலும் பெரும் பாறைகளாலும் மூடப்பட்ட ஒரு சிறிய குகையின் வாயில் தெரிந்தது. அது மாபெரும் பொக்கிஷ குகை அல்ல, மாறாக காட்டின் எல்லையில் பண்டைய அரசர்கள் தற்காலிகமாக பயன்படுத்திய ஒரு ரகசிய நிலவரை. அரும் பின்னாடி தூரத்துல வண்டிகளோட சத்தம் கேக்குது, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று மீரா பயத்துடன் பின்னால் திரும்பி பார்த்து கூறினாள். காட்டின் மரங்களுக்கு நடுவே தூரத்தில் டார்ச் விளக்குகளின் வெளிச்சக் கீற்றுகள் அசைவது தெரிந்தது. உள்ளே போலாம் மீரா, சீக்கிரம் என்று அருண் குகையின் விருதுகளை விலக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தான். மீராவும் அவனுக்கு பின்னால் சுருண்டு உள்ளே வந்தாள். குகையின் உட்பகுதி மிகவும் குறுகலாகவும் குளுமையாகவும் இருந்தது. பல 100 ஆண்டுகளாக மனித நடமாட்டமே இல்லாததால் அங்கே ஒரு விசித்திரமான மட்கிய வாசனை அடித்தது. தங்களின் டார்ச் விளக்குகளை அணைத்துவிட்டு குகையின் இருளுக்குள் மூச்சடக்கி அமர்ந்திருந்தனர். சில நிமிடங்கள் கடந்தன. வெளியில் இருந்த எதிரிகளின் குரல்களும் காலடி சத்தங்களும் குகையை கடந்து மேலே நோக்கிச் சென்றன. அவர்கள் தற்காலிகமாக தப்பித்து விட்டதை உணர்ந்தாரும் மெல்ல நிம்மதி பெருமூச்சு விட்டு தன் டார்ச் விளக்கை ஆன் செய்தான். விளக்கின் வெளிச்சத்தை குகையின் தரையில் சுழற்றிய போது அங்கே ஒரு பயங்கரமான காட்சி அவர்களை வரவேற்றது. குகையின் ஒரு மூலையில் பாறை சுவரில் சாய்ந்த நிலையில் ஒரு மனித எலும்பு கூடியிருந்தது. 1000 ஆண்டுகள் கடந்திருந்ததால் அதன் எலும்புகள் பழுப்பு நிறமாக மாறி சில பகுதிகள் மண்ணோடு மண்ணாக உடைந்திருந்தன. அந்த எலும்பு கூட்டின் உடலின் மீது சிதைந்த நிலைமையிலான சோழர் காலத்து இரும்பு கவசத்தின் எஞ்சிய பாகங்கள் இருந்தன. அரும், அங்க பாரு என்று மீரா தன் வாயை பொத்திக் கொண்டு பயத்துடன் பின்வாங்கினாள். அருண் பயப்படவில்லை. ஒரு தொல்லியல் ஆராய்ச்சியாளனாக அவனுக்குள் இருந்த ஆர்வம் விழித்துக் கொண்டது. அவன் அந்த எலும்பு கூட்டின் அருகில் சென்று உற்று பார்த்தான். அந்த மனிதனின் மார்பு கூட்டு எலும்புகளுக்கு நடுவே ஒரு கூர்மையான கத்தி பாய்ந்து உடைந்திருப்பது தெரிந்தது. அவன் துரோகத்தால் குத்திக் கொல்லப்பட்டிருக்கிறான். அங்கே எலும்பு கூடாக நின்று கொண்டிருந்தவன் சோழ துரோகியான இளங்கோ என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. கரியன் தன் கூட்டாளிகளுக்கு விஷம் வைத்துக் கொண்ட போது சோழ துரோகியான இளங்கோவை கத்தியால் குத்தினான் அல்லவா? கத்தி குத்தப்பட்ட இளங்கோ குகையிலிருந்து தப்பி பிழைக்க தன் இறுதி மூச்சோடு இந்த காட்டு பகுதிக்கு ஓடி வந்து
இங்கேயே மடிந்திருக்கிறான். அந்த சோழ துரோகியின் சடலம்தான் அது. இளங்கோவின் எலும்பு கைகளின் இடுக்கில் கருத்து போன பட்டு துணியால் சுற்றப்பட்ட ஒரு கனமான பொருள் இருந்தது. அருண் மிகவும் கவனமாக அவனது கைகளில் இருந்து அதை எடுத்தான். பட்டு துணியை விலக்கிய போது உள்ளே ஒரு செவ்வக வடிவத்திலான பழமையான செப்பேடு இருந்தது. அந்த செப்பேட்டின் மீது ஏகப்பட்ட வரிகள் மிக நெருக்கமாக எழுத்தாணியால் செதுக்கப்பட்டிருந்தன. காலத்தின் வேதியியல் மாற்றத்தால் அதன் மீது பச்சை நிறத்துரு படிந்திருந்தது. அருண் தன் பையிலிருந்து ஒரு சிறிய கெமிக்கல் திரவத்தையும் பிரஷையும் எடுத்து அந்த செப்பேட்டின் மீதிருந்த துருவை மெதுவாக சுத்தம் செய்தான். சுத்தம் செய்த பிறகு விளக்கின் வெளிச்சத்தில் அந்த செப்பேட்டின் வரிகள் தெளிவாக தெரிந்தன. அருண், இத்துல என்ன எழுதியிருக்கு? வாசிக்க முடியுதா என்று மீரா ஆவலோடு கேட்டாள். மீரா ஒரு வரைபட நிபுணராக இருந்தாலும் அவளால் அந்த செப்பேட்டில் இருந்த எழுத்துக்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அதில் இருந்த எழுத்துக்கள் சாதாரண வட்டெழுத்துக்கள் அல்ல. அவை சோழ பேரரசின் ரகசிய ஒற்றர் படை மட்டுமே பயன்படுத்திய ரகசிய சங்கேத மொழி மற்றும் குறியீட்டு எண்களின் கலவையாகும். பல்கலைக்கழகத்தில் பேராசிரியரின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த விசித்திரமான சங்கேத மொழியை பற்றி பல வருடங்களாக ஆராய்ச்சி செய்து அதை முழுமையாக வாசிக்க தெரிந்த ஒரே நபர் இந்த தற்காலிக உலகத்தில் அருண் மட்டும்தான். நிஷாவோ அல்லது பைரவாவோ இந்த செப்பேட்டை எடுத்திருந்தாலும் அவர்களுக்கு இது வெறும் இரும்பு துண்டாகவே இருந்திருக்கும். அருண் அந்த செப்பேட்டின் வரிகளில் தன் விரல்களை ஓட்டி தன் மூளையின் நினைவகத்தில் இருந்த குறியீட்டு அட்டவணையை ஒப்பிட்டு மனதில் வாசிக்கத் தொடங்கினான். இறந்த சோழ துரோகி இளங்கோ தன் மரணப்படுக்கையில் சாகும் தருவாயில் எழுதிய இறுதி வாக்குமூலம் அது. நான் செய்த துரோகத்திற்கு சோழ மாமன்னனின் ஆன்மா என்னை மன்னிக்காது. கரியன் எங்களை வஞ்சித்தான். இரத்த காட்டின் மாபெரும் பொக்கிஷ குகை இருக்கும் துல்லியமான இடம். மாயன் கோவிலின் முத்திரையில் இருக்கும் அட்சரேகைகளின் நேர் எதிர் துருவமாகும். என்னது என்று அருண் ஆச்சரியத்தில் உறைந்தான். செப்பேடு மேலும் விவரித்தது. குகையின் உண்மையான வாயில் நிலப்பரப்பில் இல்லை. அது காட்டின் நடுவே பாயும் கபினி நதியின் துணையாற்றின் நீர்வீழ்ச்சிக்கு பின்னால் இருக்கும் ரகசிய பாறையின் உள்ளே மறைந்துள்ளது. முத்திரையின் மையத்தில் இருக்கும் துளையே நீர்வீழ்ச்சியின் பின்னுள்ள கல் கதவின் மீது பொருத்தி வலப்புறமாக 3 முறையும் இடப்புறமாக ஒரு முறையும் சுழற்றினால் குகையின் மாபெரும் கல் கதவு திறக்கும். ஆனால் எச்சரிக்கை, உள்ளே நுழையும் பேராசைக்காரர்களுக்கு கரியன் அமைத்த மரணக்கண்ணிகள் காத்திருக்கின்றன. அருண் அந்த செப்பேட்டின் ரகசியத்தை முழுமையாக அவிழ்த்துவிட்டான். புதையில் இருக்கும் குகையின் துல்லியமான இருப்பிடமும் அதன் கதவை திறக்கும் ரகசிய சூத்திரமும் இப்போது அவனுக்கு தெரிந்துவிட்டது. மீரா, குகை இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அது இந்த மலைக்கு கீழே இருக்கிற ஒரு நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கு. இந்த முத்திரையை அங்க வச்சு எப்படி திறக்கணுன்ற ரகசியமும் இந்த செப்பேட்டுல இருக்கு என்றான் அருண், முகத்தில் ஒரு புதிய நம்பிக்கையுடன். அப்படியா அருண்? அப்போ நாம சீக்கிரம் என்று மீரா முடிப்பதற்குள் குகையின் வாசலில் ஒரு பயங்கரமான நிழல் விழுந்தது. துப்பாக்கியின் குளிர்ந்த இரும்பு முனை அருணின் நெற்றியில் வந்து பதிந்தது. ரொம்ப நன்றி தம்பி. 1000 வருஷமா மறைஞ்சிருந்த ரகசியத்தை ரொம்ப அழகா படிச்சு சொல்லிட்டே. குகையின் வாசலில் இருந்து இருளுக்குள் நின்றபடி நிஷாவின் குளிர்ந்த குரல் கேட்டது. அவளுக்கு பின்னால் டார்ச் வெளிச்சங்களுடன் பிளாகோப்ரா மற்றும் ரெட் ஜாக்கலின் ஆயுதம் தாங்கிய அடியாட்கள் குகையை முழுமையாக சூழ்ந்திருந்தனர். அருணின் கையில் இருந்த செப்பேடும் முத்திரையும் அப்படியே உறைந்தன. சஸ்பென்ஸ் அதன் இறுதி போர்க்களத்தை நோக்கி நகர்ந்தது. அத்தியாயம் 10. கபினி நதியின் இரகசிய நீர்வீழ்ச்சி. காட்டின் இருள் இப்போது வெறும் பனிமூட்டமாக இல்லை, அது மரணத்தின் நிழலாக மாறி அந்த மலைச்சரிவை முழுமையாக மூடியிருந்தது. துப்பாக்கி முனையில் பிடிபட்ட அருணையும் மீராவையும் முன்னிறுத்தி பிளாகோப்ரா, நிஷாவின் அதிநவீன இராணுவ படையும் ரெட் ஜாக்கல், பைரவாவின் கரடு முரடான கூலிப்படையும் மேற்கு தொடர்ச்சி மலையின் மிக ஆழமான செங்குத்தான பள்ளத்தாக்கை நோக்கி இறங்கிக் கொண்டிருந்தன. அருணின் கையில் குகையை திறக்கும் சூத்திரம் அடங்கிய அந்த இரும்பு முத்திரையும் இறந்த சோழ துரோகி இளங்கோவின் குகையிலிருந்து கைப்பற்றப்பட்ட செப்பேடும் இருந்தன. அவனது நெற்றிப் பொட்டில் ஆல்பர்ட்டின் நவீன பிஸ்டல் துப்பாக்கி தொடர்ந்து அழுத்திக் கொண்டிருந்தது. தம்பி,
ஒழுங்கா அந்த செப்பேட்டுல இருந்த வழியை காட்டி எங்களை அந்த நீர்வீழ்ச்சிக்கு கூட்டிட்டு போயிடு. ஏதாவது வேலைத்தனம் பண்ணணும்னு நினைச்சா முதல்ல இந்த சின்ன பொண்ணோட தலைதான் உருளும் என்று பைரவா தன் வளைந்த கத்தியை மீராவின் கழுத்துக்கு அருகே காட்டி மிரட்டினான். அருண் மீராவை பார்த்துவிட்டு தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டான். இன்னும் சில 100 அடிகள்தான். அந்த பாறை சரிவுக்கு கீழே பாயிர சத்தம் கேக்குது பாருங்க. அதுதான் கபினி நதியோட துணையாற்று நீர்வீழ்ச்சி. காட்டின் ஆழத்தில் பெருமழையினால் ஆக்ரோஷமாக பாய்ந்து கொண்டிருந்த ஒரு மறைவான நீர்வீழ்ச்சியின் இடிமுழக்க சத்தம் கேட்டது. இரு கும்பல்களின் டார்ச் விளக்குகளும் அந்த பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சியின் மீது விழுந்தன. எரியும் பந்தங்களும் நவீன LED விளக்குகளும் அந்த இடத்தை ஒரு போர்க்களத்தளம் போல காட்டின. ஆல்பர்ட், இவனை முன்னாடி போகச் சொல்லு என்று நிஷா உத்தரவிட்டாள். நீர்வீழ்ச்சியின் ஆக்ரோஷமாக விழும் தண்ணீர் படலத்திற்கு பின்னால் ஒரு மனிதன் நனைந்து கொண்டே நுழையக்கூடிய அளவிலான ரகசிய பாறை பிளவு இருந்தது. அருண், மீரா, நிஷா, பைரவா மற்றும் அவர்களின் முக்கிய அடியாட்கள் என ஒரு 15 பேர் கொண்ட குழு அந்த தண்ணீர் திரையை கடந்து உள்ளே நுழைந்தது. உள்ளே நுழைந்ததும் நீர்வீழ்ச்சியின் சத்தம் சற்றே குறைந்து ஒரு பிரம்மாண்டமான இருள் சூழ்ந்த மலைக்குகை அவர்களுக்கு முன்னால் விரிந்தது. அதுதான் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களின் செல்வங்களை கொள்ளையடித்த கரியனும் அவனது கூட்டமும் தங்களின் பேராசையால் மடிந்து வீழ்ந்த காலத்தால் கைவிடப்பட்ட அந்த மாபெரும் பொக்கிஷ குகை. குகையின் உட்பகுதி கும்மிருட்டாக இருந்தது. அங்குள்ள காற்றில் 1000 ஆண்டு பழமையான மட்கிய உடல்களின் வாசனையும் இரும்பின் துரு வாசனை மற்றும் ஒருவித நச்சுத்தன்மையும் கலந்திருந்தது. அனைவரும் தங்களின் விளக்குகளை ஆன் செய்த போது குகையின் தளம் முழுவதும் சிதறிக் கிடந்த மனித எலும்புக்கூடுகளும் துருப்பிடித்த பழைய ஆயுதங்களும் தெரிந்தன. கரியனின் துரோகத்தால் விஷம் குடித்தும் பரஸ்பரம் வெட்டிக் கொண்டும் மடிந்த அந்த 80 கொள்ளையர்களின் சடலங்கள் காலத்தின் சாட்சியாக அங்கே உறைந்து கிடந்தன. ஆகா, இது வெறும் எலும்புக்கூடு இல்லடா, இதுக்கு நடுவுல தங்கம் கொட்டி கிடக்கு பாருங்கண்ணே என்று பைரவாவின் அடியாள் ஒருவன் தரையில் கிடந்த சில பழைய பொற்காசுகளை பார்த்துவிட்டு பேராசையோடு முன்னோக்கி ஓடினான். முத்து, நில்லுடா என்று பைரவா கத்துவதற்குள் அந்த அடியாள் தரையில் இருந்த ஒரு விசித்திரமான சதுர வடிவக் கல்லை மிதித்தான். கிளிக், கிரீச். குகையின் சுவர்களுக்குள் இருந்து ஒரு இயந்திர சத்தம் கேட்டது. அடுத்த வினாடி குகையின் இடதுபுற சுவரில் மறைக்கப்பட்டிருந்த துளைகளில் இருந்து நூற்றுக்கணக்கான கூர்மையான துருப்பிடித்த இரும்பு அம்புகள் அசுர வேகத்தில் பாய்ந்து வந்தன. ஆஹா என்று அலறிய அந்த அடியாள் உடம்பில் 20க்கும் மேற்பட்ட அம்புகள் பாய்ந்து இரத்த வெள்ளத்தில் அங்கேயே சுருண்டு விழுந்து மடிந்தான். அவனது வாயிலிருந்து கருத்த ரத்தம் வெளிவந்தது. அந்த அம்புகளின் முனைகளில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தடவப்பட்டிருந்த நஞ்சு இன்னும் தன் வீரியத்தை இழக்கவில்லை. அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து அப்படியே நின்றனர். நிஷாவின் நவீன படை வீரர்கள் தங்களின் துப்பாக்கிகளைச் சுற்றியும் நீட்டினர். ஆனால் எத்திரி மனிதன் அல்ல, அந்த பழமையான குகை. யாரும் நகரக்கூடாது என்று அருண் சத்தமாக கத்தினான். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த குகைக்குள்ள கரியன் ஆபத்தான டிராப்ஸ் வச்சிருக்கான். தரையில இருக்கிற கற்கள் பிரஷர் பிளேட்ஸ் மூலமா இயங்குது. நான் சொல்ற இடத்துல மட்டும்தான் காலடி வைக்கணும். நிஷா தன் நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்துக் கொண்டாள். நவீன துப்பாக்கிகள் எதற்கும் உதவாத ஒரு அலாதியான பயம் அவளுக்குள் பிறந்தது. அருண், நீ முன்னாடி போ, நாங்க உன்னை தொடர்றோம். ஏதாவது தப்பு நடந்தா முதல்ல சாகுறது நீயாதான் இருப்பாய் என்றாள் குளிர்ந்த குரலில். அருண் செப்பேட்டின் குறிப்புகளை நினைவு கூர்ந்து தரையில் இருந்த சோழர் காலத்து வட்டெழுத்துக்கள் செதுக்கப்பட்ட கற்களை மட்டும் துல்லியமாக கணித்து அதன் மீது தன் காலடிகளை வைத்தபடி மெதுவாக முன்னேறினான். அவனுக்கு பின்னால் மீராவும் மற்றவர்களும் அச்சத்தோடு ஒருவரையொருவர் பின்தொடர்ந்தனர். அவர்கள் குகையின் மைய பகுதியை கடந்து ஒரு குறுகலான பாறை பாலத்தின் மீது ஏறிய போது அடுத்த ஆபத்து காத்திருந்தது. அந்த பாலத்தின் கீழே 100 அடி ஆழமுடைய ஒரு இருண்ட பாதாள குழி இருந்தது. பைரவாவின் மற்றொரு அடியாள் பயத்தின் காரணமாக பாதையை தவறவிட்டு பக்கவாட்டில் இருந்த ஒரு பாறையை தொட்டான். அதன் விளைவாக பாலத்தின் மேலிருந்த கூரையில் இருந்து
ஒரு ராட்சத கரும்பாறை கயிற்றில் தொங்குவது போல அசுர வேகத்தில் சுழண்டு வந்து தாக்கியது. எச்சரிக்கை, விலகுங்க என்று அருண் கத்துவதற்குள் அந்த பாறை பைரவாவின் 2 அடியாட்களையும் நிஷாவின் நவீன படை வீரர் ஒருவனையும் அப்படியே நசுக்கி அந்த பாதாள குழிக்குள் தூக்கி எறிந்தது. அவர்களின் அலறல் சத்தம் அந்த இருண்ட குகைக்குள் எதிரொலித்த பின் மௌனமானது. என்னடா இது, சாத்தான் குகையா இருக்கு என்று பைரவா நடுக்கத்துடன் கத்தினான். அவனது ஆட்களின் எண்ணிக்கை பாதியாக குறைந்துவிட்டது. நிஷாவின் முகத்திலும் கார்ப்பரேட் திமிர் மறைந்து மரண பயம் அப்பட்டமாக தெரிந்தது. அருண் எவ்வித சலனமுமின்றி முன்னேறினான். பேராசை மனிதர்களை எப்படி அழிக்கிறது என்பதை அவன் கண் முன்னாலேயே காண்கிறான். இறுதியாக அவர்கள் குகையின் மிக ஆழமான இறுதிப் பகுதியை அடைந்தனர். அங்கே அவர்களுக்கு முன்னால் ஒரு மாளிகையின் நுழைவாயில் போல ஒரு பிரம்மாண்டமான கரும்பாறையால் ஆன கல் கதவு நின்றிருந்தது. அந்த விசித்திரமான கல் கதவின் மையப் பகுதியில் ஒரு சதுர வடிவக் குழி இருந்தது. இதுதான் அந்த பொக்கிஷாரே என்று நிஷாவின் கண்கள் பேராசையால் ஜொலித்தன. அவளது உடல் நடுக்கம் மறைந்து மீண்டும் அந்த பழைய அரக்கி விழித்துக் கொண்டாள். தம்பி, சீக்கிரம் அந்த கதவை திறடா என்று பைரவா அருணை உற்சாகப்படுத்தினான். அருண் தன் கையில் இருந்த மாயன் கோவிலின் இரும்பு முத்திரையை எடுத்தான். அதன் வடிவமும் கதவின் மேல் இருந்த குழியின் வடிவமும் துல்லியமாக பொருந்தின. அருண் அந்த முத்திரையை அந்த குழிக்குள் செலுத்தி பலமாக பொருத்தினான். செப்பேட்டின் இறுதிச் சூத்திரம் அவனது நினைவுக்கு வந்தது. வலப்புறமாக 3 முறையும் இடப்புறமாக 1 முறையும். அருண் முத்திரையை பற்றி தன் முழு பலத்தையும் திரட்டி வலப்புறமாக 1, 2, 3 முறை சுழற்றினான். குகைக்குள் ஏதோ பெரிய இரும்புச் சங்கிலிகள் நகரும் சத்தம் கேட்டது. பின்னர் இடப்புறமாக 1 முறை சுழற்றிவிட்டு பின்வாங்கினான். சில நொடிகள் கடுமையான நிசப்தம் நிலவியது. பின்னர் கிரீச் கிரீச் என்ற பயங்கரமான சத்தத்துடன் அந்த 1000 ஆண்டு பழமையான பிரம்மாண்டமான கல் கதவு மெதுவாக பக்கவாட்டில் நகரத் தொடங்கியது. கதவின் இடுக்கில் இருந்து 1000 ஆண்டுகளாக இருளுக்குள் முடங்கி கிடந்த ராஜேந்திர சோழனின் மாபெரும் பொக்கிஷத்தின் பேரொளி இவர்களின் டார்ச் விளக்குகளின் வெளிச்சத்தில் பட்டு எதிரொலித்து ஒட்டுமொத்த குகையுமே தங்கமயமாக மாற்றியது. தங்கம், தங்கம் என்று பைரவாவும் நிஷாவும் ஒரே நேரத்தில் கத்தினர். அறையின் உள்ளே மனித உயரத்திற்கு தூய்மையான தங்கத்தால் ஆன சிலைகளும், பெட்டி பெட்டியாக கொட்டி கிடந்த வைரங்களும், குருதி நிற மாணிக்கங்களும் குவியல் குவியலாக காட்சியளித்தன. அதன் மையத்தில் சோழ பேரரசின் மாபெரும் அதிகார முத்திரை ஒரு பீடத்தின் மீது மின்னிக் கொண்டிருந்தது. புதையல் அறை திறக்கப்பட்டுவிட்டது. ஆனால் அதே வினாடி நிஷாவும் பைரவாவும் ஒருவரையொருவர் கொடூரமாக பார்த்து கொண்டனர். அவர்கள் பின்னிக் கொண்ட அந்த இரட்டை துரோகம் அரங்கேறும் இறுதி வினாடி நெருங்கிவிட்டது. சஸ்பென்ஸ் அதன் உச்சக்கட்ட போரை நோக்கி நகர்ந்தது. அத்தியாயம் 11. பொக்கிஷத்தின் சாபம். 1000 ஆண்டுகால இருளை கிழித்துக் கொண்டு அந்த பிரம்மாண்டமான கல் கதவு முழுமையாக விலகிய போது குகையின் உட்புறம் ஒரு புதிய உலகமாக மாறியிருந்தது. பிளாகோப்ரா, நிஷா, ரெட் ஜாக்கல், பைரவா, அவர் தம் எஞ்சிய அடியாட்கள் மற்றும் துப்பாக்கி முனையில் நின்ற அருண், மீரா என அனைவருடைய விழிகளும் அந்த பேரொளியில் கூசின. டார்ச் விளக்குகளின் வெளிச்சமும் எரியும் பந்தங்களின் கதிர்களும் அங்கிருந்த தங்கம் மற்றும் நவரத்தின குவியல்களின் மீது பட்டு எதிரொலித்தன. குகையின் அந்த இறுதி அறை முழுக்க முழுக்க ஒரு தங்கக் கடல் போல காட்சியளித்தது. மனித உயரத்திற்கு தூய்மையான தங்கத்தால் வார்ப்பிக்கப்பட்ட கடாரத்து புத்தர் சிலைகள், பிரம்மாண்டமான தங்க கேடயங்கள், புறாவின் ரத்தம் போன்ற அடர்ந்த சிவப்பு நிற குருதி மாணிக்கங்கள் நிறைந்த நூற்றுக்கணக்கான மரப்பெட்டிகள் அங்கே அடுக்கப்பட்டிருந்தன. காலத்தின் ஓட்டத்தால் சில மரப்பெட்டிகள் சிதைந்து அவற்றின் உள்ளே இருந்த வைரங்களும் மரகத கற்களும் தரையெங்கும் கொட்டி கிடந்தன. அந்த அறையின் மையப் பகுதியில் ஒரு பளிங்கு கல் பீடத்தின் மீது இராஜேந்திர சோழனின் அதிகாரப்பூர்வ அரசு முத்திரை, புலி மற்றும் இரட்டை கயல் சின்னங்கள் பொறிக்கப்பட்ட அந்த மாபெரும் வரலாற்று பொக்கிஷம் கம்பீரமாக வீற்றிருந்தது. கடவுளே, இது கற்பனையை விட பிரம்மாண்டமாயிருக்கு என்று மீரா வியப்பில் முணுமுணுத்தாள். ஆனால் அருணின் கண்கள் அந்த செல்வங்களை பார்க்கவில்லை. அவனது பார்வை அந்த அறையின் தரையெங்கும் பரவி கிடந்த மட்கிய எலும்பு கூடுகளின் மீதே இருந்தது.
கரியனின் துரோகத்தால் விஷம் குடித்தும் பேராசையால் பரஸ்பரம் வெட்டிக் கொண்டும் மடிந்த கொள்ளையர்களின் எஞ்சிய உடல்கள் அந்த தங்க கட்டிகளின் மீதே சாய்ந்து கிடந்தன. தங்கம் எவ்வித சலனமுமின்றி பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அதை தொட்ட மனிதர்களின் ஆன்மாக்கள் சாம்பலாகியிருந்தன. தங்கம், மொத்தமும் தங்கம், என் 7 தலைமுறைக்கும் பத்தக்கூடிய சொத்துடா இது என்று பைரவா தன் கத்தியை கீழே போட்டுவிட்டு ஓடிச் சென்று ஒரு தங்க விக்கிரகத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டான். அவனது கண்கள் பேராசையாலும் பைத்தியக்காரத்தனத்தாலும் சிவந்திருந்தன. நிஷா மெதுவாக அந்த பளிங்கு பீடத்தை நோக்கி நடந்தாள். அவளது கைகள் நடுக்கத்துடன் அந்த சோழ அரச முத்திரையை தொட்டன. ஆல்பர்ட், நாம் ஜெயித்துவிட்டோம். உலக கள்ளச்சந்தையே இனி நம் காலடியில். இந்த ஒரு முத்திரையின் மதிப்பு மட்டும் சர்வதேச ஏலத்தில் 100 மில்லியன்களை தாண்டும். அவளது கார்ப்பரேட் முகமூடி முற்றிலும் கழன்று அவளுக்குள் இருந்த உண்மையான நிழல் உலக அரக்கி முழுமையாக விழித்துக் கொண்டாள். பொக்கிஷத்தை கண்ட அடுத்த வினாடி 2 கும்பல்களும் தங்களுக்குள் போட்டுக்கொண்ட அந்த போலி ஒப்பந்தத்தின் ஆயுள் முடிவுக்கு வந்தது. பேராசை என்ற நஞ்சு அவர்களின் மூளைக்குள் மிக வேகமாக பரவத் தொடங்கியது. நிஷா மெதுவாக திரும்பி தன் வலது கரமான ஆல்பர்ட்டிற்கு ஒரு ரகசிய கண் ஜாடை காட்டினாள். ஆல்பர்ட் சற்றும் தாமதிக்காமல் தன் கையில் இருந்த நவீன பிஸ்டல் துப்பாக்கியை அப்படியே திருப்பி பைரவாவின் முக்கிய அடியாளான முத்துவின் தலையை நோக்கி குறிவைத்தான். ஆனால் வடசென்னை நிழல் உலக கோட்டையில் ரத்தம் சிந்தி வளர்ந்த பைரவா ஒன்றும் ஏமாளி அல்ல. அவன் நிஷாவின் அசைவுகளை தன் கண்ணின் ஓரத்தால் கவனித்துக் கொண்டேதான் இருந்தான். டேய் முத்து, சுடுடா அந்த பரதேசிங்கள என்று பைரவா கர்ஜித்தான். அவன் கத்தி முடிப்பதற்குள் ஆல்பர்ட்டின் துப்பாக்கி வெடித்தது. பாம் என்ற சத்தத்துடன் முத்துவின் நெற்றியில் தோட்டா பாய்ந்தது. அவன் அலறியபடி ஒரு தங்க பெட்டியின் மீது விழுந்து மடிந்தான். அவனது ரத்தம் அந்த 1000 ஆண்டு பழமையான பொற்காசுகளின் மீது சொட்டு சொட்டாக வழிந்தது. ஏய் நிஷா, என்னடி ஒப்பந்தம் பண்ணிட்டு பின்னாடி இருந்து குத்துற? உன்னை இன்னைக்கு உயிரோட விட மாட்டேண்டி என்று கத்தியபடி பைரவா தன் இடையில் இருந்த கள துப்பாக்கியை உருவி நிஷாவை நோக்கிச் சுட்டான். நிஷா அதிவேகமாக ஒரு பெரிய தூணின் பின்னால் பாய்ந்து தப்பினாள். தோட்டா தூணில் பட்டு பொறி பறந்தது. ஆல்பர்ட், தீர்த்து கட்டுங்க அவங்களே. இந்த தங்கம் முழுவதும் நமக்கு மட்டும்தான் சொந்தம் என்று தூணின் பின்னால் இருந்து நிஷா அலறினாள். குகைக்குள் நரகமே விழித்துக் கொண்டது போல துப்பாக்கிச் சூட்டுச் சத்தம் காதுகளை கிழித்தது. பிளா கோப்ரா கும்பலின் நவீன தானியங்கி துப்பாக்கிகளும் ரெட் ஜாக்கலின் உள்ளூர் நாட்டு துப்பாக்கிகளும் பரஸ்பரம் ரவைகளை உமுறத் தொடங்கின. குகையின் உட்புறம் முழுவதும் தோட்டாக்களின் ஒளியும் புகை மூட்டமும் சூழ்ந்தன. நிஷாவின் ஆட்கள் 2 பைரவாவின் ஆட்களால் மார்பில் சுடப்பட்ட தரையில் சரிந்தனர். அதே நேரத்தில் பைரவாவின் எஞ்சிய கூலிப்படை வீரர்கள் 3 ஆல்பர்ட்டின் துல்லியமான சுடுதலால் தலை சிதறி மடிந்தனர். மீரா, தரையோடு தரையா படுத்துக்கோ, நகராதே என்று அருண் கத்தினான். அருணும் மீராவும் ஒரு பெரிய பாறை இடுக்கின் பின்னால் சுருண்டு படுத்துக் கொண்டனர். தங்களின் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் அங்கே முடங்க வேண்டியிருந்தது. அருண் அந்த போர்க்களத்தை அதிர்ச்சியோடு பார்த்தான். அவனது மூளை 1000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கிச் சென்றது. கிபி 1025 இதே குகைக்குள், இதே தங்க குவியல்களுக்கு நடுவே கொள்ளையர் தலைவன் கரியனும் அவனது 80 கூட்டாளிகளும் இப்படித்தான் ஒருவரை ஒருவர் வெட்டிக் கொண்டும் விஷம் வைத்தும் அழித்துக் கொண்டனர். அன்று வாள்களும் கோடரிகளும் குருதி குடித்தன. இன்று நவீன துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் மனித உயிர்களை குடித்துக் கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் மாறிவிட்டனர், காலம் மாறிவிட்டது, ஆயுதங்கள் மாறிவிட்டன. ஆனால் மனிதனின் பேராசையும் துரோகமும் அந்த பொக்கிஷத்தின் மீதான சாபமும் சற்றும் மாறவில்லை. வரலாறு துல்லியமாக ஒரு புள்ளி கூட மாறாமல் அப்படியே மீண்டும் அதே இடத்தில் அரங்கேறிக் கொண்டிருந்தது. பைரவா, நீ இந்த காட்டை விட்டு உயிரோட வெளியே போக முடியாது என்று கத்தியபடி ஆல்பர்ட் முன்னோக்கி பாய்ந்து சுட முயன்றான். ஆனால் குகையின் பக்கவாட்டு பாதையிலிருந்து பாய்ந்து வந்த பைரவா தன் வளைந்த கத்தியால் ஆல்பர்ட்டின் துப்பாக்கி ஏந்திய கையை ஒரே வெட்டாக வெட்டினான். ஆஹா என்று அலறிய ஆல்பர்ட்டின் கை துண்டிக்கப்பட்டு துப்பாக்கியோடு தரையில் விழுந்தது. அடுத்த வினாடி, அடுத்த நொடி ஆல்பர்ட் கதறிக்கொண்டு கீழே விழுந்தான். தன் நம்பிக்கைக்குரிய ஆல்பர்ட் விழுந்ததைக் கண்ட நிஷா பதற்றத்தின் உச்சிக்குச் சென்றாள்.
அவளது ஆட்கள் அனைவரும் ஏற்கனவே இறந்து கிடந்தனர். அவளது கையில் இருந்த துப்பாக்கியின் தோட்டாக்களும் தீர்ந்து போயிருந்தன. அவள் தப்பிக்க நினைத்து பீடத்தின் மேல் இருந்த சோழ அரச முத்திரையையும் சில குருதி மாணிக்கங்களையும் அவசரமாக தன் தோள்பைக்குள் திணித்துக் கொண்டு குகையின் வாயிலை நோக்கி ஓட முயன்றாள். ஆனால் இரத்த வெறி பிடித்த மிருகம் போல அவளது பாதையை மறித்து நின்றான் பைரவா. அவனது உடம்பிலும் 2 இடங்கள் தோட்டாக்கள் பாய்ந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. எனினும் பேராசை அவனது வலியை மறக்கடித்திருந்தது. எங்கடி ஓடுற கார்ப்பரேட் சிறுக்கி, பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்த பாத்தியா என்று கத்தியபடி பைரவா நிஷாவின் கூந்தலை பற்றி இழுத்து தரையில் தள்ளினான். பைரவா, பிளீஸ் என்னை விட்டுடு, உனக்கு எவ்வளவு தங்கம் வேணுமோ எடுத்துக்கோ என்று நிஷா முதன்முறையாக மரண பயத்தில் கதறினாள். எனக்கு நீ பங்கு கொடுக்க தேவையில்லடி, மொத்தமும் என்னோடதுதான் என்று கூறிய பைரவா எவ்வித கருணையுமின்றி தன் கத்தியால் நிஷாவின் தொண்டையே ஒரே வெட்டாக அறுத்தறிந்தான். ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதியான பிளாகோப்ரா நிஷா தன் பேராசையின் விளைவாக அந்த இருண்ட குகைக்குள் அனாதையாக மடிந்தாள். அவளது கண்கள் திறந்த நிலையிலேயே உறைந்து போயின. இப்போது குகைக்குள் எஞ்சி இருந்தது பைரவா மட்டும்தான். அவனது ஆட்களும் நிஷாவின் ஆட்களும் ஒருவர் கூட உயிரோடு இல்லை. குகையின் அறை முழுவதும் மனித உடல்களாலும் இரத்த குளத்தாலும் நிரம்பியிருந்தது. பைரவா பைத்தியக்காரனைப் போல உறக்கச் சிரிக்கத் தொடங்கினான். நான் தான் கிம், இந்த உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரன் நான் தாண்டா. நிஷா செத்துட்டா, என் ஆளுங்களும் செத்துட்டாங்க, இனி யாருக்கும் பங்கு கொடுக்க தேவையில்லை என்று கத்திக்கொண்டே அவன் தங்க காசுகளை அள்ளி காற்றில் வீசினான். அப்போது கீழே இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஆல்பர்ட் தன் எஜமான விசுவாசத்தை உயிர் போகும் முன்பு காட்டும் விதமாக தன் இடுப்பில் சொருகி வைத்திருந்த கைத்துப்பாக்கி எடுத்து பைரவனின் மார்பை நோக்கி 3 முறை சுட்டுவிட்டு தன் உயிரை விட்டான். பைரவா பேராசை அடங்கி கீழே சரிந்தான். அத்தியாயம் 12. கடைசி உயிர். பாறை இடுக்கில் மறைந்திருந்த அருண் மீராவின் கையை பற்றினான். மீரா, பேராசை பிடித்து இந்த செல்வத்தை அடைய வந்த அனைவரும் இறந்துவிட்டனர். நாம் இந்த குகையிலிருந்து வெளியே செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது டோட். அவர்கள் இருவரும் தங்கள் மறைந்திருந்த இடத்தில் இருந்து வெளியே வந்தனர். அருண் அங்கிருந்து வெளியேறுவதற்கு முன்பு பளிங்கு பீடத்தின் மீது கிடந்த அந்த மாபெரும் வரலாற்றுச் சான்றுகளைக் கண்டான். இராஜேந்திர சோழனின் உண்மையான அரச முத்திரை மற்றும் சோழ ஒற்றர்களின் ரகசிய பாதையை காட்டிய அந்த மர்மச் செப்பேடு. இவை வெறும் தங்கம் அல்ல, தமிழர்களின் மாபெரும் கடற்படை சாம்ராஜ்யத்தின் அழியாத வரலாற்று தடயங்கள். அருண் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. பாய்ந்து சென்று அந்த அரச முத்திரையையும் செப்பேட்டையும் தன் பைக்குள் திணித்துக் கொண்டான். கோடி கோடியாக கொட்டி கிடந்த தங்க கட்டிகளையோ வைக்கோல் போர் போல குவிந்திருந்த வைரங்களையோ அவன் தொடக்கூட இல்லை. ஒரு உண்மையான வரலாற்று ஆய்வாளனுக்கு அந்த இரும்பு முத்திரையும் செப்பேடு மட்டுமே அசல் பொக்கிஷங்கள். நீர்வீழ்ச்சியின் பின்னால் இருந்த அந்த ரகசிய பாறை பிளவின் வழியே இருவரும் காட்டின் வெளிப்பகுதிக்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் வெளியே வந்த அடுத்த வினாடி குகையின் வாயில் முழுமையாக கபினி நதியின் ஆக்ரோஷமான நீர்வீழ்ச்சி இப்போது அந்த பாறையின் மீது பாய்ந்து குகை இருந்த தடயமே தெரியாதபடி மறைத்தது. அதிகாலை கதிர்கள் மேற்கு தொடர்ச்சி மலையின் பனிமுட்டத்தை கிழித்துக் கொண்டு மெல்ல உதயமாகின. கொட்டித் தீர்த்த பெருமழை ஓய்ந்திருந்தது. காடே ஒரு விசித்திரமான அமைதிக்குள் மூழ்கியிருந்தது. அருணும் மீராவும் ஒரு பெரிய பாறையின் மீது அமர்ந்து தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொண்டனர். பேராசிரியரின் மரணத்தில் தொடங்கி கார்த்தி, சுவேதா என தங்களின் நண்பர்களை பலி கொடுத்து இரு பெரும் நிழல் உலக கும்பல்களின் இரத்த வெறிக்கு நடுவே உயிர் பிழைத்திருக்கும் கடைசி உயிர்கள் அவர்கள் இருவர் மட்டுமே. அருண் மெதுவாக தன் பையை திறந்து அதற்குள் இருந்த ராஜேந்திர சோழனின் அரச முத்திரையையும் செப்பேட்டையும் வெளியே எடுத்தான். அதிகாலை சூரியனின் முதல் கதிர் அந்த முத்திரையின் மீது பட்டபோது அதில் இருந்த இருதலை புலி சின்னம் ஒரு புதிய வரலாற்று விடியலை நோக்கி கம்பீரமாக பிரகாசித்தது. நாம ஜெயிச்சிட்டோம் அருண், ஆனா இதுக்காக நாம கொடுத்த விலை ரொம்ப அதிகம் என்று மீரா கண்களில் கண்ணீருடன் கூறினாள். நாம ஜெயிக்கல மீரா, சோழர்களோட இந்த வரலாற்றுச் சான்றுகளை உலகம் அறிய செய்யணும்ன்ற பேராசிரியரோட ஆசையை மட்டும்தான் நாம நிறைவேற்றியிருக்கோம். மத்தபடி
அந்த தங்க பொக்கிஷம் எப்போதும் மர்மமாகவே இருப்பதுதான் அதுக்கும் நல்லது, இந்த உலகத்துக்கும் நல்லது என்றான் அருண், அந்த முத்திரையை தன் நெஞ்சோடு அணைத்தபடி. அருண் நீர்வீழ்ச்சியின் ஆக்ரோஷமான ஓட்டத்தை பார்த்தான். அவனது மனதில் பல நாட்களாக குடைந்து கொண்டிருந்த ஒரு தத்துவார்த்த கேள்வி இப்போது விஸ்வரூபம் எடுத்து நின்றது. அவன் மீராவை திரும்பி பார்த்து மெதுவான ஆனால் ஆழமான குரலில் கேட்டான், மீரா, இந்த பயணத்துல நான் ஒன்னு கவனிச்சேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி கரியன், இளங்கோ, இன்னைக்கு நிஷா, பைரவா, எல்லாரும் அழியறதுக்கு அந்த பொக்கிஷம்தான் காரணமா இருந்திருக்கு. உண்மையில் பொக்கிஷம் மனிதனை தேடி வருகிறதா, அல்லது மனிதன்தான் தன் பேராசையால் பொக்கிஷத்தை தேடி அழிவை நோக்கிச் செல்கிறானா? மீரா அதற்கு பதில் சொல்ல முடியாமல் மௌனமாக நீர்வீழ்ச்சியே பார்த்து கொண்டிருந்தாள். மனிதனின் பேராசை இருக்கும் வரை இந்த தேடலும் அதற்கான அழிவும் என்றுமே முடியாது என்பது அவளுக்கு புரிந்தது. அருண் அந்த செப்பேட்டின் இறுதிப் பகுதியை மீண்டும் ஒருமுறை உற்று பார்த்தான். அதன் அடிப்பகுதியில் இதுவரை அவன் கவனிக்காத ஒரு சிறிய ரகசிய குறியீடும் மற்றொரு அட்சரேகையும் மிக மெல்லியதாக செதுக்கப்பட்டிருப்பது தெரிந்தது. அது கபினி நதியின் குகையை பற்றியது அல்ல. சோழர்களின் மாபெரும் கடற்படை வங்காள விரிகுடா கடலின் ஆழத்தில் இன்னொரு சாம்ராஜ்யத்தை கைப்பற்றிய போது கடலுக்குள் மூழ்கடிக்கப்பட்ட மாபெரும் கடற்பொக்கிஷத்தின் ரகசிய வழிகாட்டி அது. அருணின் கண்கள் விரிந்தன. அவனது உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. இந்த குகையின் பொக்கிஷ வேட்டை ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் சோழர்களின் மறக்கப்பட்ட மாபெரும் வரலாற்றின் அடுத்த அத்தியாயம் கடலின் ஆழத்தில் இவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. முடிந்தது. நண்பர்களே, இந்த கதை பிடித்திருந்தால் என்னுடைய இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றுமொரு கதையில் நாம் சந்திப்போம். பொக்கிஷம் மனிதனை பணக்காரனாக்கலாம், ஆனால் பேராசை அவனை உயிரற்றவனாக்கிவிடும். நன்றி.